ஓகே ஓகே. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். எமது அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடாத்தும் திருவாசக விரிவுரை மூன்றாவது நாளாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். எமது மூத்த சங்க தலைவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்து கொண்டு இன்று எமக்கு சிறப்பு விருந்துரையாற்ற தொடர்ந்து 3வது நாளாக எங்கள் தலைவர் கமலநாதன் ஐயாவின் விருந்துரையை கேட்க மிகவும் ஆவலாக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தொடங்குவதற்கு முதல் தேவார புராணத்துடன் இன்றைய ஆரம்பிப்போம். செல்வநாயகி அம்மா தேவாரம் படிக்க வேண்டியது நான் மறந்து போனேன். வார் அம்மா அன்மியூட் பண்ணுங்க. நான் உங்களை இதாண்டு விடுறேனா? அம்மா அன்மியூட் பண்ணுங்க. செல்வநாயகி அம்மா. திருச்சிற்றம்பலம். தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரி காட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மாந்தன் அடி கொண்டென் முடிமேல் வைத்திடுமென்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிவதி. ஓம் நம பார்வதிவதே. ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதிவதே. ஹர மகாதேவா. ஓம் பார்வதிவதே. ஹர ஹர மகாதேவா. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்கள் உங்களோட உரையை எங்களுக்கு சிறப்பு அளிக்க வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் அப்ப பண்டு கேட்டோன்றிருக்கணும் ஆரம்பிங்க ஐயா. நன்றி நன்றி. எல்லாம் வல்ல முழுமுதல் பரம்பொருளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற வல்லபை மணவாளன் விநாயக பெருமானுடைய திருப்பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து தடைகளை நீக்கி சர்வ சித்திகளையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சிதம்பரத்திலே இருந்து திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் மாணிக்கவ சுவாமிகளுடையதும் திருப்பொற்பாதங்களை தலைமை சூட்டி பணிந்து பரம்பொருளுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குருவருளையும் வேண்டி அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் இந்த வேளையிலே மனம்பாக்கு காயங்களால் பிரார்த்தனை பண்ணி எங்கள் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தை தங்கள் ஜீவமூச்சாக கருதி காலமெல்லாம் கட்டி காத்து வந்த பெரிய புண்ணிய சீலர்களுடைய திருவடிகளை மனதிலே நினைத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உண்மையிலே இந்த சூமூடான இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு மிக மிக பெரிய ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருவருட்செல்வி எங்களுடைய திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களை இந்த வேளையிலே வணங்கி கொண்டு மற்றும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி இருக்கின்ற புலம்பெயர் தேசத்தினுடைய எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள்
மற்றும் இந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற பெரிய பேரறிஞர்கள் மற்றும் எங்களுடைய நாட்டினுடைய சைவ பெரியர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த நேரங்க வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறு தானந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரன் என்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று திருவாசகத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த திருவாசக நூலை நான் மனதிலே பிரார்த்தனை பண்ணி கொண்டு, மெய்யன்பர்களே, இன்றைய 3வது நாள் விரிவுரைகளை அடியேன் உங்களுக்கு தொடர்ந்து தருகின்றேன். எம்பிரானுடைய திருவருளாலே தடையில்லாமல் இன்றைய 3வது தினமும் திருவாசக விரிவுரைகளை சிறப்பாக வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த பெருமையை நாங்கள் இந்த வேளையிலே நினைத்து பார்க்கிறோம். ஆகவே இறைவனுடைய திருவருளோடு எம்பிரானுடைய கருணை கடலோடு நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த விரிவுரைகளை வழங்குவதற்கு கிடைத்த பாக்கியமாக நான் இதை கருதி கொள்கிறேன். அன்பர்களே, நேற்றைய தினம் திருவாசகத்திலே 1வது சிவபுராணத்தினுடைய 95 அடிகளிலே நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான சில அடிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சொல்வதென்று சொன்னால், நீங்க பார்த்தா தெரியும், நான் நினைக்கிறேன் இந்த வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்பதுதான் 6வது அடியிலே நிறுத்தி இருந்தது எனக்கு ஞாபகம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அந்த 6வது அடியிலே நாங்கள் நிற்கின்றோம். அந்த இடத்திலே இருந்து நான் தொடர்கிறேன். நான் முன்னுக்கு திரும்ப பார்க்கவில்லை, ஏனென்றால் நேரகாலங்களை கருத்திலே கொண்டு அந்த இடத்திலே இருந்து நாங்கள் தொடர்கிறோம். 7வது அடி சிவபுராணத்திலே புறப்பருக்கும் விஞ்ஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க என்று சொல்கிறார். நான் சொன்னேன், முன்னுக்கு வாழ்க என்று சொன்ன மாணிக்கவா சுவாமிகள் அந்த வாழ்த்தை 6வது அடியிலே நிறைவு செய்தார். அதுக்குள்ளே கூட ஒரு நுட்பம் என்று நான் நினைக்கிறேன். 5 அடிகளிலே அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய சமயத்திலே 5 என்பது மிக முக்கியமானது. சிவபெருமானுடைய முகம் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அது அம்பாளுடைய அதோமுகம் 6 சேர்ந்து சண்முக பெருமான் தோன்றினார், அது வேறொரு நிலை. ஆனால் 5 என்பது பஞ்சாட்சர மந்திரம். பஞ்ச என்பது எங்களோட சமயத்திலே பல இடங்களிலே முதன்மை பெறுகின்ற ஒன்று. கலைகள் 5, நமச்சிவாய மந்திரம் அந்த எழுத்து அட்சரம் 5, சிவபெருமானுடைய திருமுகங்கள் 5. இப்படி இந்த 5 முகம் என்பது பஞ்சகவியம் என்றா அதில் 5 சேர்க்கிறோம். 5 என்று சொல்லுகிறது எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய சமயத்திலே முதன்மையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். 5 என்பது எல்லா வகையிலும் முதன்மைப்படுத்தப்படுகிற ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே மாணிக்கவா சுவாமிகளும் 5வது அடியிலே அடியோடு அந்த வாழ்த்தை நிறுத்தி 6வது அடியிலே வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கை என்று ஆரம்பிக்கின்ற ஒரு விசேஷத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இதிலே நாங்கள் மிக முக்கியமான இந்த உலகத்திலே மனத்தை விட வேகமானது இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. இப்ப நாங்கள் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க இருந்து கொண்டு நான் கனடாவுக்கு போலாம், அமெரிக்காவுக்கு போலாம், அங்கே சொந்தக்காரர் வீட்டில போய் சாப்பிடலாம், அவர்களோடு உரையாடலாம், எல்லாம் இப்படி சுண்டுகிற நேரத்திலே நடக்கும். அதாவது மனத்தை விட வேகமானது உலகத்திலே எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். ஏன்னா அவ்வளவு வேகம். அப்ப இந்த மனோவேகத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் யாருக்குண்டு? இறைவனுக்குண்டு. அதான் உண்டு. எந்த மனவேகம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதிலே. இப்ப நாங்கள் இறைவனுடைய நல்ல எண்ணங்களை எல்லாம், நல்ல பக்திபயமான எண்ணங்களை எல்லாம் சுவாமி கட்டுப்படுத்துகிறாரா? அல்ல. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இங்கே எங்களுடைய மனத்திலே ஏற்படுகிற ஆசைகள், அவாக்கள், கோபத்தாலே வருகிற கெட்ட எண்ணங்கள், இப்படியான பலவற்றைத்தான் மாணிக்கவா சுவாமிகள் சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதான் நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன், இந்த ஆணவம் என்ற நிலையாலே வருகின்ற அத்தனை ஆணவம் 8 குணங்களை சொல்லுகின்றது. மோகம் மிகுந்து வருகலை, பிடித்தது விடாமை, அத்தத்தின் மேல் பெருமை கொள்ளுதல், கொலைகளவு சிந்தனை, இப்படியெல்லாம் எங்களுக்கு இந்த 20 என்ற
நூல் 8 குணங்களை ஆணவத்தினுடைய குணங்களாக சொல்லுகிறது. அந்த ஆணவம் அந்த 8 குணங்களூடாக அதன் மூலம் மனதை கூட குழப்பி எங்களை நல்ல வழியிலே போக விடாமல் எங்கள் வழிகளை திசை திருப்பி தீய வழியிலே போக விடுகின்ற வேலைகளை செய்யும். அப்படி எண்ணங்கள் எனும் கொதிப்பு உண்டாகி அந்த கொதிப்பாலே பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகி ஆசையே வேகம், இந்த ஆசை என்ற பேராசை, அந்த வேகம் அது அஞ்ஞானத்தை உண்டாக்கும், மெஞ்ஞானத்தை அறிய விடாமல் தடுக்கும், எங்களுக்கு எத்தனையோ விபரீதங்களை செய்யும் என்று சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் சொல்லுகிறது. அந்த கூடாத பயத்திலே போகிற ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இறைவனுக்கு தான், சிவனுக்கு தான் உண்டு. ஆகவேதான் மாணிக்கவா சுவாமிகள் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஒரு வகையில மாணிக்கவா சுவாமி தன்னிலேயும் சொல்லுகிறார், தன்னட்ட இருந்த புறவயத்திலே உலகியல் ஆசையிலே போகிற நிலையை கூட தடுத்து இந்த மனதை கட்டுப்படுத்தி மனதை நல்வழிப்படுத்திய அந்த பெருமானுடைய திருவடிகள் அது எப்போதும் ஆணவத்தை அழுத்தி திருவருளை மேலோங்க செய்கின்ற மகிமை மிக்க திருவடிகள். அது வெற்றியே தர வேண்டும், அது வெல்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. அதான் இங்கே நான் உண்மையிலே சொல்ல வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இந்த அடியிலே 6வது அடியிலே அவர் ஒரு திசை திருப்பத்தை இந்த சிவபுராணத்திலே செய்கின்ற ஒரு மகிமையை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு பின்னணியிலேதான் அந்த திருவடிகளை நாங்கள் சிந்தித்து கொண்டு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க சுவாமியினுடைய அந்த சிந்தனைகளை நாங்கள் திருவடிகள் இறைவனுடைய திருவடிகள் எத்தனையோ வெற்றிகளை தந்திருக்கிறது. எத்தனையோ வெற்றிகளை தந்தது என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். ஆணவ வயப்பட்டு நின்ற எத்தனையோ அசுரர்களை அடக்கியது சிவபெருமானுடைய திருவடி. அந்த அவர் பெருமான் முயலகன் மீது ஊன்றி ஆடுகிறார். இந்த முயலகன் மீது ஆடைகளை நாங்க யோசிக்கணும். இந்த முயலகனை சேர்த்துத்தான் நாங்க கும்பிடுறோம். ஆனா முயலகன் நரகாசுரவன ரிஷிகள் சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்று அபிசார வேண்டிய செய்து அதிலே இருந்து எத்தனையோவற்றை நடராஜ சிவம் மீது ஏவுகிறார்கள். பாம்புகளை ஏவுகிறார்கள், கொடிய பாம்புகளை, புலியை ஏவுகிறார்கள், யானையை ஏவுகிறார்கள், இந்த முயலகனை ஏவுகிறார்கள், அக்கினியை ஏவுகிறார்கள், பேபிசாதிகளை ஏவுகிறார்கள். எத்தனையோவற்றை என்னென்ன ஏவ முடியுமோ தங்களுடைய அகோர மந்திரங்களாலே கூடாத மந்திரங்களாலே உருவாக்கி தீய பொருட்களை யாகத்திலே போட்டு தாரகாவன ரிஷிகள் சிவபெருமானுடைய மகிமைகளையும் உண்மைகளையும் தனித்துவங்களையும் விளங்கிக் கொள்ளாமல் அந்த பெருமானை அழித்து விடுவோம் என்று சிற்றறிவால, ஒரு சிற்றறிவு, சிவபெருமானை பற்றி முற்றா தெரியாமல் சிற்றறிவோட அவர்கள் அபிசார வேள்வி செய்து அந்த வேள்வியிலே இருந்து ஒவ்வொன்றையும் ஏவுகிறார்கள். ஏவுகிற போது சிவபெருமான் புன்சிரிப்பு சிரித்து ஒவ்வொன்றையும் தன்னிலே தாங்கிக் கொள்கிறார். ஒரு கையிலே அக்கினியை ஏந்தி கொண்டார், மிக பயங்கர அக்னி, உலகத்தை அழிக்கக்கூடிய அக்னி, வடவாமு அக்னி போல அந்த அக்னியை ஏந்தி கொள்கிறார். பாம்புகளை கழுத்திலே அணிகலன்களாக அணிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, புலித்தோலை உரித்து புலித்தோலை அணிந்து கொள்ளுகிறார், யானை உரி போர்த்து கொள்ளுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரல் வடிவமான முயலகன் என்ற ஒரு வியாதி போன்ற உண்டை அசுரத்தன்மை ஏவுகிறார்கள். அவரை பிடிச்சு காலுக்க போட்டு சுவாமி ஆடுகிறார். இது என்ன? இந்த இடத்திலே அந்த திசை திருப்பம் சிவபுராணத்திலே ஏற்படுகிற திசை திருப்பத்தினுடைய முதன்மை அந்த திருவடி வெல்க என்று வேந்தன் அடி வெல்க. சும்மா சாதாரணம் என்று சொல்ல. ஏன் வேந்தன் என்று சொன்னார் என்றால், எங்களுக்கு ஊருலகத்திலே எத்தனை ராஜா இருந்தாலும் வீட்டுக்கு குடும்பத் தலைவன் ராஜா, நாட்டுக்கு அரசன் ராஜா, சர்வதேசத்துக்கும் அமெரிக்கா போன்ற சில நாட்டு பெரியாக்கள் ராஜா இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ராஜாமார் இருந்தாலும் எல்லா ராஜாவுக்கும் மேல பெரிய வேந்தன் உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் ஆக்கி ஆசுடன் ஆங்கப்பொறில் அத்தனை போக்கும் அவன் போகா புகழ் என்று அத்தனையும் செய்து கொண்டிருக்கிற பரம்பொருள் சிவன். ஆகவேதான் இங்கே பார்த்தா தெரியும், இந்த 6வது அடியிலே வேந்தன் அடி வெல்க. எங்களை எத்தனை மன்னர் இருந்த எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு, இந்த வேந்தர் மட்டும் இல்ல, தேவலோகத்திலே எத்தனை பிரம்மா தோன்றி அழிந்து விட்டார் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது.
எத்தனையோ பிரம்மா தோன்றி அழிந்து விட்டார்கள், எத்தனையோ விஷ்ணு தோன்றி அழிந்து விட்டார், எத்தனையோ ருத்ரர்கள் தோன்றி அழிந்து விட்டார்கள், எத்தனையோ இந்திராதி தேவர்கள் அழிந்து விட்டார்கள். அப்ப வான உலகத்திலே இருக்கிற ராஜாவா இருக்கிற இந்திரனோ அல்லது பிரம்மாவோ விஷ்ணுவோ ருத்ரனோ எல்லாரையும் கூக்கும் பெரும் மன்னன் யாரு? அவர் சிவபெருமான் தான். மிக அற்புதமான ஒரு அடிக்குறிப்பு இந்த அடிக்குறிப்பு. இதை சிந்திக்க சிந்திக்க எனக்கு உண்மையாக வியப்பாக இருக்கிறது. இதை நினைக்கி பார்க்கிறேன். வேந்தன் அடி வெல்க. உங்களுக்கு எல்லாம் பெரிய வேந்தனா இருக்கிற அந்த சுவாமியின் அடி வெல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த முயலகன மிரிச்சி நடராஜ பெருமான் ஆடுகிற போது என்ன காட்டுகிறார்? என் திருவடி எந்த பெரிய அசுரர் தோன்றினாலும் அழிக்கும், அடக்கும். இதைத்தான் நான் யோசிக்கணும். அந்த அசுரனை முயலகனை ஊன்றிக்கொண்டு வலது காலால ஊன்றிக்கொண்டு இடது கால தூக்கி அருள் கொடுக்கிறார் குஞ்சிவாத்தால். இதை காணப்பெற்றாலே பெரும்பேறு என்று அத்தனை பெரியவர்களும் பாடினார்கள், நாயன்மார்கள். அப்ப அந்த சுவாமி என்னத்தை காட்டுகிறார்? எத்தனை அசுரர் தோன்றட்டும். இதுல ஒரு விஷயம் நீங்க சிந்திக்க வேணும். இந்த சிவபெருமான் சில நேரம் சில அசுரர்களை அழிக்க இல்லை, சில பேற்ற சக்திகளை ஒடுக்கினார். சிலதை தன்னாலும் சக்தியாலும் செய்ய முடியாது போகிற போது தன்னுடைய குமாரர்களை தோற்றுவித்து விநாயக பெருமானை கொண்டு கஜமுகாசூரனையும், முருகப்பெருமானை கொண்டு சூரன், தாரகன், சிங்கமுகாசூரன் போன்ற பானுகோபன் இப்படியான ஆக்கள் எத்தனையோ பேரை அடக்கினார். சில பேரை அழித்தார், நிர்மூலம் பண்ணார், சில பேரை மாற்றினார். இப்படி எல்லாம் அவர் செய்தார். அப்ப தன்னால செய்ய முடியாட்டிலும் தன்னிலை இருந்து தோற்றுவிக்கிற சக்திகளூடாகவும் அந்த வேலையை செய்து எங்களை எல்லாம் காக்கிற வேந்தன் வேறு யாரும் அல்ல, சிவபரம்பொருள் என்பதை மாணிக்கவா சுவாமிகள் என்ன அற்புதமாக தந்திருக்கிறார் என்பதை உள்ளுந்தோறும் உவகை கொள்கிறது எங்களுடைய இதயம், உள்ளம். இதான் நாங்கள் நண்பர்களே பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பகுதி. ஆகவே வேந்தன் அடி வெல்க சிந்திக்க வேணும். நாங்கள் அந்த அடி வெல்ல வேணும். அந்த அடி வெல்லாத நாம் வாழலாம். அந்த பெரிய சிறப்பு. அப்ப அட்டவீரிட்ட செயல்கள், சிவபெருமான் செய்த அட்டவிட்ட செயல்களில் எல்லாம் இந்த திருக்கடல்கள், வீரக்கடல், சுவாமியுடைய வீரக்கடல். அப்ப அதை வெல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு அடுத்த அடியிலும் அதே மாதிரி 7வது அடியிலே பார்க்கிறீர்கள். என்ன சொல்லுகிறார்? பிறப்பறுக்கும் விஞ்ஞகன் பெய்கடல்கள் வெல்க. பெய்கடல்கள் வெல்ல. பிறப்பறுக்கும் நல்ல ஒரு இந்த பிறவி பிணி என்பதை அறுக்கக்கூடியது யாரு? இறைவன். இங்க விஞ்ஞகன் என்று வந்திருக்கு. இந்த விஞ்ஞகன் என்பதற்கு என்ன பொருள் என்பதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். விஞ்ஞகன் என்ற ஒரு சிற்பிரயோகத்தை மிக அற்புதமாக இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் மாணிக்கவா சுவாமிகள். இந்த விஞ்ஞகன் என்றால் உண்மையிலே அதுக்கு நல்ல பொருள் சொல்வார்கள், கொல்லுபவன். நல்ல பொருள் சொன்னா கொல்லுபவன். கொல்லுபவன் என்றா என்ன? சுவாமி என்னேன் அப்படி சொல்லுகிறார்? கொல்லுபவன் அவர் 2 விஷயத்துல நீங்க பார்க்கலாம். ஒன்று, சிவபெருமானுடைய தொழில் சங்கார தொழில் என்று சொல்வார். அவர் திருநடனம் புரிவது சுடலையில. அதான் என்னுடைய குரு அருக்கோய் விநாயகி தம்பி புலவர் சொல்லுவார், மாஸ்டர், அவர் என்ன மாஸ்டர் தான் கூப்பிடுறது, சொல்லுவார், மாஸ்டர் நீங்கள் சுடலை அடியாலே எந்த சுடலை அடியால போனாலும் அந்த இடத்திலே ஒரு நிமிஷம் நின்று சிதம்பரம் நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்பையும் மனதில நெஞ்சில நினைச்சு வணங்கிட்டு போங்க. ஒன்று பிரச்சனையும் வராது. தனக்கு அவர் தன்னுடைய ரகசியங்களை பற்றி சொன்னார், எல்லாருக்கும் சொல்லக்கூடாண்டபடியா நான் சொல்றதில்லை. என்னுடைய குருவுக்கு இறைவன் அந்த பெரும் அருளை கொடுத்தது மயானத்தில் என்று சொன்னார். மயானத்துல கூட்டிக் கொண்டுதான் சிவன் தந்தார். சும்மா எனக்கு அந்த சித்து சாதாரண சித்தா என்று எனக்கு ஒரு அப்ப நடராஜ பெருமான் சுடலையெல்லாம் திருநம் புரிகிறார். ஏன் புரிகிறார்? இறந்த ஆத்மாக்களுடைய அந்த உயிர்களுடைய எரிச்ச அந்த சாம்பலை எல்லாம் உடம்பெல்லாம் விபூதியாய் அணிந்து அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுக்கணும் என்று திருநடனம் புரிகிறார். இதுதான் பிறப்பறுக்கும் விஞ்ஞகன். எங்களுடைய வினைகளை அழிப்பது அவருடைய வேலை. ஆணவம், கன்மம், மாயை, பொறாம, வஞ்சன, சூதுவாறு கெட்ட வினைகள் எல்லாவற்றையும் படிப்படியாக நிர்மூலமாக்கி ஆணவத்தை வருத்தவித்து போல வழிகடை செய்வார். இதுக்காக அவர் சங்கார தொழிலை செய்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் 5 தொழிலிலும் முதல் 3 தொழிலும் முக்கியமானது. அகார உகார மகாரங்கள்.
அகாரம் படைத்தல், உகாரம் விஷ்ணு காத்தல், மகாரம் சங்காரம் அது ருத்ரன் சிவபெருமானுடைய வேலை. அப்ப கொல்லுபவன் என்பது அதனுடைய பொருள் என்னென்றா அவர் உயிர்களை அழிக்கிறது இல்லை. தேர் திருவிழா நடக்கிறது, அழித்த தொழில் என்றால் உயிர்கள் ஜீவராஜிகள் எல்லாரையும் புறாக்கள் எல்லாம் அழிச்சு விடுறது நாங்க எடுக்கக்கூடாது. அங்கே பொருள் என்ற என்ன பொருள் என்றால் தீமைகளை அழிப்பது. என்கிற சமயத்திலே பல அம்சங்கள் தீமையை அழிப்பது உண்டு. வேட்டை திருவிழா மிருக யாத்திரை என்ற பெயரோடு சுவாமி வேட்டையாட போகிற போது கோயிலுக்கு வராதவன் கூட வேடிக்கை பார்க்கறதுக்கு பால்வெட்டு, அந்த என்ன பாலாட்டம், பாலவெட்டு, நடனங்கள் இதுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு போவாங்க. அப்படி போறவங்ககிட்ட எல்லாம் சுவாமி புடுங்கி 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 அவர்கிட்ட இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் அழிப்பார். அதே போல சப்பர திருவிழாவிலும் ஆணவத்தை அடக்கிறது தான், கெட்ட குணங்களை அழிப்பார். அதிலேயும் மிஞ்சி போனதை ரத உற்சவத்திலே அழிப்பார். ஏனென்றால் தீர்த்த திருவிழாவிலே அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அவர் அழகாக என்னுடைய ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில்லை சிற்றம்பல தேதியாடு என்று இன்னொருத்திலே அவர் சொல்லுகிறார் மாணிக்க சுவாமி. ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்கு அதுக்குத்தான் இந்த சுவாமி இந்த வேலையை செய்கிறார். அப்ப நாங்கள் அழித்தல் என்பதை வடிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சமயத்திலே சைவ சித்தாந்த வழியிலே நின்று பார்க்க வேண்டும். அப்ப இங்கே விஞ்ஞகன், பிறப்பருக்கும் விஞ்ஞகன், பெய்கடல்கள் என்பது வீரக்கடல். மாறி அது பொருள் தெரியா விளங்கணும். பெய்கடல் என்றால் வீரக்கடல். சிவனுடைய கடல்கள் திருக்கடல். அங்கே அந்த திண்கணி அந்த சதங்கை கொஞ்சுகிற அந்த திருநடனம் புரியக்கு அவர் சதங்கை போட்டுதான் ஆடுவார். உமையம்மையாரும் சிவபெருமானும் திருநடனம் புரிவார்கள் 2 பேரும். அந்த ஆட்டத்தின் கைலாயத்தெல்லாம் பார்க்கலாம். அது பாக்குறேன்டா காரைக்காலம் மேல போல பிரார்த்தனை பண்ணி போகணும் பாக்குறதுக்கு. அது வீரக்கடல். ஏன் வீரக்கடல் என்றால் அட்ட வீரட்ட செயல்களை செய்தது. உங்களுக்கு தெரியும், அட்ட வீரட்ட செயல்கள் அத்தனையும் செய்தது சிவபெருமானுடைய வீரக்கடல். வடிவா நாங்க சிந்திக்கணும். அதைத்தான் நீங்க அற்புதமாக குறிப்பிட்டார். வீரக்கடல். பிரம்மனுடைய தலையை அறுத்தது. பைரவரா தோன்றி ஆணவம் கொண்டிருந்த பிரம்மாவினுடைய ஒரு தலையை கிள்ளினார். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த நம்பானவர் குருதிய மகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதரு வடுகனை போற்ற செய்வார். கந்த புராணம் அற்புதமாக சொல்லுகிறது. எனக்கு மஞ்சிதல, இப்ப நான் அஞ்சலை பற்றி சொன்னேன். சிவனுக்கு மஞ்சிதல, சிவனுக்கும் ஈசானம் இருக்கு, எனக்கும் உச்சித்தலை இருக்கு. பிரம்மதேவர் ஆணவம் கொண்டார். ஆணவம் கொள்ற இடத்துல சிவம் இருக்காது. ரொம்ப கவனமா நாங்க சிந்திக்கணும். எவரிடம் ஆணவம் இருக்கோ அவர்கிட்ட சிவம் நெஞ்சில இருக்காது, அகன்றிடும். பிரம்மதேவர் நினைச்ச உடனே தன் இருதயத்தில இருந்து பைரவரை தோற்றுவித்தார். அகோரத்தோட போய் உச்சித்தலையை கிள்ளி கொண்டார். பைரவர் உச்சித்தலையை கிள்ளி கொண்டு வந்தார். கூடவே சக்தி, சிவன் எத்திரன் நின்றதோ சக்தியும் அத்திரன் நிற்கும் என்று சாமுண்டியும் போனார். 2 பேரும் போய் உச்சித்தலையை கிள்ளினார்கள். ரத்தம் ஒழுக ஒழுக கொண்டு வந்தார்கள். சிவனையும் அம்பாளையும் சுத்தி வந்து வணங்கி பிரம்மதேவருடைய தலையை கையில வச்சிருக்கிறார். பிரம்மதேவருடைய என்ன இருந்தாலும் பிரம்மதேவர் சிவனாலே படைக்கப்பட்டவர், படைப்பு தொழிலை செய்தவர். அவருடைய சிரச கிள்ளினபடியால் பைரவருக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டது. உதாரணம், ஒரு வீரனை, உண்மையான சுத்தமுள்ள வீரனை கொன்றால் வீரகஸ்தி தோஷம் ஏற்படும். ராமபிரான் ராவணனை கொன்ற போது வீரகஸ்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த வீரகத்தி தோஷம் எங்கு போயின் ராமனுக்கு அகலவில்லை. அவனை பின்னாலே போய் பல்ல நெருமும் பல்ல கடிக்கும் அவனை ஒரு வேலை செய்ய விடாது எத்தனையோ துன்பங்களை செய்திருந்தது. அவன் எத்தனையோ சிவதலங்களுக்கு போய் தீர்த்த யாத்திரை செய்தான். ராவணனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக முன்னேஸ்வரத்திலே வெள்ளியாலை சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து விசேஷ வழிபாடு செய்தால பிரம்மகத்தி தோஷம் முன்னேஸ்வரத்துல நீங்கிட்டுது. அதான் ஈழத்திலே இருக்கிற முன்னேஸ்வரத்துக்கு, மாயவனாற்றோடு இருக்கிற முன்னேஸ்வரத்துக்கு மகிமை. ஆனால் அவனோடு வீரகத்தி தோஷம் தொடர்ந்தது. ஏனென்றால் ராவணன் சுத்த ஒரு சிவபக்தன், 1008க்கும் மேல சிவலிங்கத்தை ஒரு நாளும் வழிபாடு செய்பவன், நல்ல வீரன். அப்ப அந்த வீரனை கொன்றபடியா அந்த வீரகத்தி தோஷம் பிடித்தது. எங்க போய் நீங்க இல்லை. அப்படி எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற போதுதான் கங்கையில நீராடி, இன்னும் எத்தனை எல்லாம் நீராடி ராமபிரான் சிவபெருமான உரி கும்பிடுகிறார். அப்போது சிவபெருமான் சொன்னார், உனக்கு இந்த வீரகத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்றால் 96 தீர்த்தங்கள் ஒன்றாக சேது தீர்த்தத்திலே சேருகின்ற புண்ணிய விசேடமுடைய நீ அங்கே வேதாரண்யத்துக்கு வா.
வேதாரண்யம் வேதங்கள் இருக்கு யசுர் சாமம் அதர்ணம் என்ற 4 வேதங்கள் பூசித்த வேதாரண்யத்துக்கு வா, அங்கே உன்னுடைய இந்த வீரகத்தி தோஷம் நீங்கும். இதனால ராமச்சந்திரமூர்த்தி வடபரிவாரங்களோடு தென்னிந்தியாவுக்கு மீண்டும் வருகிறார். அங்கே போய் அவர் வேதாரண்யேஸ்வர பெருமானை வழிபடுவோம் என்று போகிற போது சிவபெருமான் சில நேரம் நான் சொன்னேன் தன்னுடைய திருத்தாள்களாலே சிலவற்றை நீக்குவார், சில நேரம் தன் புதல்வர்களை வைத்து நீக்குவார். விநாயக பெருமானுக்கு கட்டளையிட்டார் சிவபெரும்பொருள், விநாயக பெருமானே நீ ராமனுடைய வீரகத்தி தோஷத்தை நீக்கி 96 தீர்த்தபிஷேகமுடைய கங்கையிலே நீராடி ராமச்சந்திரமூர்த்தி உபசார பொருட்களோடு சிவனை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கிற விநாயக பெருமான் எழுந்து எட்டி காலாலே ராமபிரானை தொடர்ந்து கொண்டிருக்கிற வீரகத்தி தோஷத்தை உதைந்தார். வீரகத்தி தோஷம் ராமபிரானை விட்டு நீங்கியது. இதனாலே அங்கே இருக்கிற விநாயக பெருமானுக்கு வீரகத்தி விநாயகர் என்ற ஒரு பெயர். அங்கே இருக்கிற அந்த பிள்ளையார ஈழத்தவர்கள் கொண்டு வந்து பல இடங்களிலே வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் வீரகத்தி விநாயகர் ஆலயங்கள் பல இடங்களிலே உண்டு. இந்தியாவுக்கு யாத்திரை போகிறவர்கள் அங்கே ஒரு விக்கிரகத்தை செய்து வச்சு வழிபாடு செய்து விட்டு தங்களோடு கப்பல்லே கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் அங்கே இருக்கிறது. ஆகவே சிவபெருமான் தன்னுடைய திருக்கடல்களாலே செய்ய முடியாததை இப்படி செய்வார். ஆனாலும் பைரவருடைய இதே மாதிரி பைரவருடைய தோஷம் போகவில்லை. இதனாலேதான் காசிக்கு போய் காசியில இருக்கிற சிவனையும் அம்பாளையும் வழிபடுகிறார். பைரவருடைய உக்கிரம் தணிய வேண்டும் என்பதற்காக காசி விஸ்வேஸ்வர பெருமான் அன்னபூரணிக்கு கட்டளை இடுகிறார். அன்னபூரணியே நீ சோற்று குவியலாக இரு. அந்த சோற்று குவியலை பைரவர் பார்த்த உடனே அவருடைய உக்கிரம் தணிகிறது, சாமுண்டியினுடைய உக்கிரம் தணிகிறது. காசி பெருமானை வலம் பெறுகிறார். அவரை கபாலத்தை கிள்ளிய தோஷத்தை நீக்கிறார். அதனாலதான் அங்க இருக்கிற கால பைரவருக்கு மிக விசேஷம், அங்க இருக்கிற பைரவருக்கு மிக விசேஷம். சோத்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. பெரிய வரலாறு நான் சுருக்கமா சொல்லுகிறேன். இப்படி பிரம்மனுடைய தலையை கொன்றார், அந்தகாசூரனுடைய முப்புறங்களை அழித்தார், தக்கனை அழித்தார், சலந்தரனை அழித்தார், கஜன் என்னும் யானை உரிய பொறுத்தார், காமனை அடக்கினார். இப்படி எத்தனை வீரக்கடல்களை சிவபெருமான் செய்தார். அட்டவிருட்டு செயல்கள் அளவு கிடக்குமா? பொன்கோட்டை வெள்ளிக்கோட்டை சிரிப்பாலே சிரிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கினார். பெரிய கதை. இப்படி எத்தனையோ திருவிளையாடுகளை செய்தது சிவபெருமானுடைய வீரக்கலை. சொல்லிக் கொண்டிருந்தா இது வேற இடத்து போயிடும். அதுக்காக நான் இதை கொஞ்சம் இந்த இடத்துல கட்டுப்படுத்தி நான் விஷயத்துக்கு வருகிறேன் நேரடியாக. அப்படி சொல்லிக் கொண்டு போனா இந்த அட்டவிருட்டு செயலே நாட்கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சிவபெருமானுடைய திருவடிகள் வீரக்கடல் என்பதை நீங்கள் நெஞ்சில வச்சுக் கொள்ளணும். இங்கே பெய்கடல் என்பது வீரக்கடல். அப்ப அந்த வீரக்கடலை கொண்டிருக்கிறது சிவனுடைய அந்த சிவனுடைய திருவடி. அது வெல்ல வேணும். அதான் சொல்றேன். பிறப்பை அறுக்கக்கூடியதும் எங்களை அளித்த தொழில் என்ற மிகப்பெரிய தொழிலை செய்து சங்காரத்தை செய்து எங்களையெல்லாம் திருவருள் பெருமைக்குரியது எது என்று சொன்னால் இந்த சிவபெருமானுடைய திருவடி என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதான் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நான் இதுக்கு மேல இந்த இடத்துல நானும் மினக்கிடவில்லை. நீங்க பார்த்தா தெரியும். பிறப்பருக்கும் விஞ்ஞகன் பெய்கடல்கள் வெல்க. அதுவும் வீரக்கடல் தான். அப்ப அது வெல்ல வேணும். அது இருந்தா தான் எங்கட சமயம் பாடும். சிவனுடைய அந்த திருவடி வெற்றியை தந்து கொண்டே இருக்கணும் என்பது இங்கே மாணிக்கவா சுவாமிகளுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனை. ஆகவே அதை சிவபுராணத்திலே 7வது அடியிலே தந்த அவர் அடுத்த 8வது அடிக்கு போகிறார். புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க. இங்கேயும் வெல்க என்றுதான் வருகிறார். நீங்க பார்த்தா தெரியும். இதிலையும் அவர் வெல்க என்று குறிப்பிடுகிற ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை நீங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்க புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க. இது மிகவும் இங்கே சேயோன் என்பது உண்மையில சேயோன் என்றால் அது முருகனுக்குரிய ஒரு மறுபெயர். திருச்சேங்கலூர் என்று ஒரு ஊர் இருக்கு. நினைக்கிறேன் இந்தியாவில மணியாற்றங்கரையோட திருச்சேங்கலூர் என்றா அந்த ஊருக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் என்றால் அங்கே சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்வதற்காக அவன் சூரபத்மன் அவனும் ஒரு பெரிய சிவபக்தன், வரம் பெற்றவன், சும்மா லேசிலே அடக்கலாது. அப்ப இதற்காக முருகப்பெருமான் சிவலிங்கத்தை வச்சு
விசேடமா பூஜை செய்த இடம் திருச்சேங்கலூர் இந்தியாவில இருக்கு. சேய் அது குழந்தை, முருகப்பெருமான் பாலகனத்தான் இருந்தவர். அதான் சூரன் சொன்ன, நீ ஒரு பாலகன் என்ன முடிக்க போற, நீ என்னன்றாப்பா என்ன முடிக்க போற, நீ ஒரு பாலகன் என்று நையாண்டி பண்ணினார். அப்ப சேய் வழிவ திருச்சேங்கலூர் அங்க இருக்கிற சிவத்தலம் மிக விசேஷம். என்ன, முருகப்பெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார், சிவ பூஜை செய்தார். இது அங்க நடந்தது முதல் பூஜை, சூரபத்மனை வெல்றதுக்காக. சூரபத்மனை எல்லாம் அடக்கி போட்டு திருச்செந்தூருக்கு வந்து 5 லிங்கங்களை வச்சு பூஜை செய்தார். நான் அதை போய் பார்த்தேன் நேரு, எனக்கு அந்த புண்ணியம் ஏதோ கிடைத்தது. திருச்செந்தூர் போய் அங்க நாளைக்கிணறு சமுத்திரத்துல முழுகிற போதாம் காதை கொடுத்து கேட்டு பார்த்தேன். சமுத்திரத்திலே ஓம் ஓம் என்ற பிரணபூச கேட்டுக்கொண்டே இருக்கு. நான் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் குளிக்க வச்சு பார்த்தேன். எல்லாருக்கும் அந்த காதுக்குள்ளே, அதான் அங்க ஒரு விசேஷம், அந்த கடலுக்குள்ளே ஓம் என்ற பிரணபூச கேட்டுக்கொண்டே இருக்கு. காத வடிவ கணக்கா வச்சியல் சங்கிலி ஓம் என்ற பிரணபூச கேட்கறது மாதிரி. அதான் அது விசேஷம். அதை விட விசேஷம், மூலஸ்தானத்துக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த குகைக்குள்ள இருக்கிற 5 லிங்கங்கள். நான் சூரபத்மன் சிங்கன் எல்லாம் ஞானம் அப்படி எல்லாம் அடக்கிறதால அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதுக்காக 5 லிங்கங்களை வச்சு கொண்டு முருகப்பெருமான் பூஜை செய்கிறார். முருகப்பெருமான் அப்படி பக்தியோடு, அதுக்கு எதோட என்னத்தால பூஜை செய்ய, சிந்தாமரை மலர்களால, மலர்களுக்குள்ள மாமலர் என்று சொல்லப்படுகிற சிந்தாமரை மலர்களை வச்சு பூஜை செய்து கொண்டிருக்க. அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கிற போது தேவர்கள் முருகனுடைய முகத்தை பார்க்கணும், தங்களை காத்தது, தாங்கள் அழியும் நிலையில இருந்து தங்களை காத்தது, எங்களுக்கு எத்தனையோ நிலையில உதவி செய்த முருகப்பெருமான கும்பிடோண்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். பெரிய முருக நாமம் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்க, இந்த தேவர்கள் எல்லாம் அப்படி என்ன அழைக்கிறார்களே என்று சிவபூஜை செய்து பூர்த்தி கட்டத்திலே கையிலே தாமரை பூவோடு முருகப்பெருமான் திரும்பி பார்த்தார்களாம் தேவர்களை. எல்லாரும் அப்படி கையெடுத்து கும்பிட்டார். அருணகிரிநாதர் அழகாக பாடுவார். பரிமள களப சுகந்த சந்த தனமானார் படையன அந்திக்கும் கடையாலே வரி அழி நிறை முரல் கொங்குட் அருளாலே மருகிடும் அருளினை இன்புற்றன்புற்றருள்வாயே அரிதிருமருக கடம்பல் தொங்கல் திருமார்பா அலை குமுகுமுன வெம்பற்கண்டி தெரிவேலா திரிபுர தகனரும் பந்தி குஞ்ச குருநாதா ஜெய ஹரஹர செந்தில் கந்த பெருமாளை என்று பாடினார். செந்தில் கந்த பெருமான் எங்கள் சொந்த பெருமான். முருகப்பெருமான் சிவபூஜை செய்தது. அப்ப திருச்சேங்கன் உள்ள முன்னுக்கு சிவபூஜை செய்தார். பின்பு திருச்செந்தூர்ல பூஜை செய்து தான் இந்த சூராஜூர்களை அடக்கினார்கள், ஏதாவது தோஷங்கள் அதெல்லாம் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கினார். பாருங்கள், இந்த பெரிய விநாயக பெருமான் சிவபூஜை செய்திருக்கிறார். முருகப்பெருமான் சிவபூஜை செய்யாத விஷ்ணு சிவபூஜை கிட்ட யாருமே நிற்க முடியாது. சிவபூஜை செய்யாத யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் சிவபூஜை. அந்த சிவபூஜையும் இந்த பூமியில செய்யறது மகோன்னத சிறப்பு என்பதை எத்தனையோ நூல்கள் சொல்லுகிறது. ஆகவேதான் நண்பர்களே, அந்த இங்க சேயோன் என்பது பொருள் வேற, தொலைவில் இருப்பவன் என்றுதான் நாங்கள் இதுக்கு பொருள் கொள்ளலாம். தொலைவில், அதாவது எங்களாலே எட்ட முடியாத நிலையிலே இருப்பவன். ஒரு மாணிக்காதிரி நிறுவனத்திலே சொல்லுகிறார், சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க சிந்தையும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில். அடுத்த வழியில அவர் சிறப்பா சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க, சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க சிந்தையும் செல்லா சேட்சியன் காண்க. சொல்லால வர்ணிக்க முடியாது. நான் சிவமோன் நம சிவாண்டான்னு சொல்ல, உண்மையிலே அந்த பெரும்போல சொல்லால கூட வர்ணிக்க முடியாது. சொற்பதம் கடந்த தொல்லோன் என்ற தொன்மையானோன் விட தொலைவில் இருக்கும். சொற்பதங்கடந்த தொல்லோன் காண் சிந்தையும் செல்லா சேட்சியன், மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா அவன் பெருமான் பக்தி விலைக்குள்ள படுவார் என்று மாணிக்க சுவாமி இன்னொருத்தர் சொல்றேன். அப்ப இங்க வந்து தொலைவில் இருப்பவன் என்று சொன்னால், நாங்கள் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாத மிக மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிற பெருமைக்குரிய பெருமானாக இருப்பவர் எங்களுடைய சிவபரம்பொருள். அதான் நாங்கள் இந்த இடத்திலே நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்ல. அப்ப இந்த தொலைவிலே இருக்கிறவர், ஆனால் அவருடைய உண்மையான ஒரு சிந்தனை என்ன? அடியவர்களை ஈடேற்ற வேண்டும் என்பது அவருடைய பெரிய சிந்தனை. பொதுவாக ஒரு பழமொழி இருக்கிறது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு. அதான் நான் குழந்தை பிள்ளைகளை பார்த்தால்
கடவுளை பார்த்து கும்பிடுகிற ஒரு மரபு இருக்கிறது. குழந்தையின் தெய்வமும் அந்த கொண்டாடிய இடத்தில் என்றும் ஒரு சொல்லுவார்கள். அது கூப்பிட்ட இடத்து குழந்தை வர்றது மாதிரி சுவாமியும் வருவார். அப்ப அந்த ஒரு பெரிய ஒரு நிலையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே வெகு தூரத்தில இருக்கிறார் சுவாமி. இப்ப நாங்கள் வணங்க முடியாத, சிந்தித்து பார்க்க முடியாத இப்ப சுவாமியின் ஒரு நிலை இருக்கு. ஒன்றாய் உடனாய் வேறாய். சைவ சித்தாந்தம் இதை சொல்லுகிறது. சித்தாந்த சாஸ்திரங்களை அடிக்கடி வருகிறது. வேறாய் இருக்கிற நிலை என்பது நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத மிக மேலான நிலை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதான் அவர் வேறாய் இருக்கிறார் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். அப்ப வேறாய் இருக்கிற பெருமான் நீங்க பார்த்தா தெரியும், வேறாய் இருக்கிறார், வெகு தூரத்தில் இருப்பவர். ஆனால் அவருடைய பொலிவுடைய அந்த திருவடிகளுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அது வெற்றி கொடுத்து கொண்டிருக்கணும் என்றுதான் மாணிக்கவாசகம் இதில் சொல்லுகிறார். புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க. அது பூங்கடல். புஷ்பங்கள் எல்லாம் சாத்தி வழிபாடு செய்யக்கூடிய திருக்கடல் பெருமானுடைய திருவடி. அதான் நான் திருவடியில தான் பூவின் நீரும் கொண்டே போடுவோம். சுவாமியினுடைய எங்கே கொண்டு போய் நாங்கள் பூவின் நீரும் போடணும் என்று சொன்னா சுவாமியினுடைய திருப்பொற்பாதங்கள்லே தான் பூவின் நீரும் போடணும். நாங்கள் ஒருவரும் மறந்து போடக்கூடாது. அத்தனை நாயன்மார்கள் பெரியவர்கள் எல்லாரும் அதைத்தான் பாடினார்கள். ஆகவே அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே மிக மிக அற்புதமாக மாணிக்கவா சுவாமிகள் சுட்டி காட்டுவதை நான் அதிலே இன்னும் மேலதிகமாக இறங்கி நான் அதிலே இன்னும் கூட சொல்லாமல் அங்காலே அடுத்த பகுதிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அவ இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடையது பூங்கடல். அது முக்கியமான ஒரு திருக்கடல். உண்மையிலே அது கடல் திருவடிக்கு அந்த தமிழ்லே ஆகுபெயரோடு வருகிற ஒரு அர்த்தம் வருகிறது, பூங்கடல். அப்ப அது நாங்கள் விசேடமாக அந்த பெருமானுடைய திருக்கடலை எப்போதும் நினைச்சு கொண்டிருக்கணும். பூங்கடல் அது எங்களுக்கு எப்போதும் திருவருள் தரும் என்று நாங்கள் சிந்தித்து கொண்டு 9வது இதுக்கு நாங்கள் போகிறோம். கரங்குவிவார் உண்மகளும் கோன் கடல்கள் வெல்க. அதிலேயும் கோன் கடல்கள் என்றுதான் குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதம் வாய்ந்த அடி அன்பர்களே. என்ன அற்புதம் என்று சொன்னால், கரங்குவிவார் உண்மகளும் கோன் கடல்கள் வெல்க. கரங்குவிவார். இப்ப முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் சொல்லுவார், கூப்பியகை காந்தலாடி கோமகனார் வேண்டுவது. நாங்கள் இந்த கையெடுத்து கும்பிடுகிறோம். 2 கையையும் சேக்கேக்கில்ல தாமரப்பூ வடிவத்துல குவிஞ்சிருக்கணுமா கும்பிடுற போது. சில பேர் கையுக்குள்ள கொழுவி கொண்டிருப்பார்கள், சில பேர் என்ன சும்மா அப்படி நெச்சு கொண்டிருப்பார், நெஞ்சில வச்சு கொண்டு எத்தனையோ வகையான கும்பிடுகள் எங்களுடைய ஆக்கிட்டே இருக்கு. விபுலானந்தர் முத்தமிழ் வித்தகர் எங்களுடைய முதல் பேராசிரியர் சொன்ன விஷயத்தை நாங்க சிந்திக்கணும். எங்களுடைய இலங்கை தமிழர்களுடைய முதல் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் என்ன சொல்லுகிறார், கூப்பியகை காந்தலடி கோமகனார் வேண்டுவது. அதுதான் கோமகனார் சுவாமி வேண்டது. அவர் 2 கைகளையும் கூப்ப வேணும், நெஞ்சுக்கு மேல உயர்த்தணும், வாய்க்கு மேல போகக்கூடாது, வாயால சுவாமியை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கணும். சில பேர் கையெடுத்து கும்பிடுவார்கள். அது முதலிலே வணங்குகிற போது கையெடுத்து கும்பிடுவோம். இந்த கையெடுத்து கும்பிடுறதுக்கு ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, பெரியவர் சொல்லுவார்கள், சுவாமி தேவலோகத்திலே இருக்கு. மேலுலகத்திலே தேவலோகத்திலே இருக்கிற சுவாமிய அப்பா வாகப்பா என்று சொல்லி 2 கையையும் கூப்பி தாமரப்பூ வடிவத்திலே ஆசனமாக கொடுத்து, உண்மையில சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது 96 வகையான ஆசனம் கொடுக்கணுமா சுவாமிக்கு. அது இல்லையண்டா 36 வகையான ஆசனம், கடைசி 36 வகையான ஆசனம் கற்பித்து அதிலே சுவாமியை இருதய கமலத்திலே இருத்தணும். அப்ப மேல்லோகத்தில் இருக்கிற சுவாமியை அப்பா சிவபெருமானே வாகப்பா என்று சொல்லி இழுத்து கொண்டு வந்து இந்த நெஞ்சிலே இரப்பா என்று சொல்லி நெஞ்சத்தை ஆசனம் கொடுத்து அமர வேண்டும். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இன்னொரு விஷயம், உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உள்ள கமலம் என்றுதான் சொன்னார்கள். தாமரப்பூமால நினைச்சு கொண்டு இந்த பூக்களுக்கு ராஜா அது உள்ள கமலமடி உத்தமனார். உத்தமனார் அது சிவபெருமா அதான் வேண்டுகிறார். அப்ப அதெல்லாம் கையெடுத்து கும்பிடுறது. நெடுக கையெடுத்து கும்பிடு கொண்டு இருக்கு. சில இடங்கள்ல போனா, சில இடங்கள்ல எல்லாரும் கையெடுத்து கும்பிடு கொண்டவங்க பின்னுக்கு இருக்கிறார்கள், ஒன்றும் சுவாமியை தரிசிக்க வழி இல்லாம. இன்னொரு அடியவருக்கு நாங்கள் முதல்ல கும்பிடுறதுக்கு முதல் இன்னொரு அடியவனுக்கு நான் இடைஞ்சலா நிக்கிறேனான்னு சிந்திக்கணும் நண்பர்களே. அதுக்காகத்தான் திரும்பி பார்க்கணும். நான் இன்னொரு அடியவனுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. என்னதான் பக்தி வேதத்துல இருந்தால்
இப்ப சில இடங்கள்ல நல்லூர்ல எல்லாம் பின்னுக்கு இருக்கிற வயது போனவர்கள் எல்லாம் அழுங்கள் சில பேர். ஐயோ முருகனை பார்க்கல, மூலஸ்தானத்தை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டு நிக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஒருக்கா நாங்க கற்பூராரத்தி பார்த்துட்டா டக்குன்னு விலத்தி மற்றாக்களுக்கு இடம் கொடுத்துருவோம். ஒருக்கா பார்த்தா சரி, நெடுக பார்த்தோம் நிக்கொண்டு இல்லை, பின்ன மற்றாக்களும் கும்பிட்டுத்தானே வேணும். அந்த பரந்த சிந்தனை எங்களோட சமயத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் இட்டிச்சு விழுத்தி எத்தனையோ பேரை வேதனைப்படுத்தி எல்லாம் வழிபாடு செய்வார்கள். இங்கே அந்த விபுலானந்த சொன்ன கரங்குவிவார் உண்மகளும் கோன் கழல்கள், இப்ப இது கைகூப்பி வணங்குபவர்கள். சிரம் என்றது இங்கே தலையை குறிக்கிற ஒன்று, சீரோன் என்றது செம்பொருள் சிவத்தை குறிக்கிற ஒன்று. சிரங்குவிவார் அது அடுத்த வரியில வருகிறது. அப்ப இங்க முதல் வரியில நாங்க பார்க்கல கரங்குவிவார். அப்ப அந்த கரங்குவிஞ்சு சுவாமிய கைகளை கூப்பி வணங்கி இன்பத்தோடு இறைவனை நெஞ்சிலே இருத்தி அந்த பெருமானுடைய அருளை பெறக்கூடியதாக இருக்கிற அந்த நிலை, அந்த திருவடி கோன் கழல்கள். அது இங்கேயும் சுவாமிய கோன் என்றுதான் சொல்றார். மகிழ், அதான் என்னன்னா இதுல ஒரு சொல்லு விஷயம் பார்க்கணும். நீங்கள் மகிழும் கோன் கழல் வெல்க, இப்படி கும்பிடுறாக்களைத்தான் சுவாமிக்கு மகிழ்ச்சி தருமா. அடுத்த விஷயம் நான் யோசிக்கிறது இல்லை. இப்படி கரங்குவிந்து உள் மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து சுவாமி என்ற நெஞ்சில வந்துட்டார் என்று மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அந்த கோன்கலர்கள் வெல்லோணும் என்று நினைச்சு கொண்டு கும்பிடுறாக்களைத்தான் சுவாமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். அப்ப இந்த ஒரு விஷயம் நாங்க கன பேர் சிந்திக்கிறது இல்லை. ஆகவே அன்பர்களே, இதை நாங்கள் எல்லோரும் உண்மையில இங்க இது சைவ சித்தாந்த சிந்தனையும் வருது. அதை நான் சொல்லலாம். தாடலை போல் கூடிய நிலை தானிகளா வேற்றின்பம் கூடலனி ஏகம் என கொள்ளென்று சிவஞான போதன் சொல்ற ஒரு அம்சமும் இங்கே அந்த சைவ சித்தாந்தம். நான் இப்ப இது உங்களுக்கு தெரியும், திருவாசகம் நிறைய சைவ சித்தாந்தத்தை சொல்ற ஒரு தத்துவ விளக்கம். எல்லாத்தையும் என்ன சொன்னா அது உங்களுக்கு ஆக போரிங்கா போயிடும். ஆனால் தாழ் சக தலை தாடலை என்று ஒரு சொல்லாகுது. இங்க தாள் என்றது எதை குறிக்கிறது? இறைவனுடைய தாள். தலை என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாவினுடைய தலை, உயிர்களுடைய தலை. அப்ப எங்கட தலை இறைவனுடைய தாளிலே போய் பொருந்தோணும். அதுதான் மோட்சம். தாடலை என்ற சொல்லு இந்த தாள் தலை என்ற ரெண்டு சொல்லையும் உள்ளடக்கி இருக்கு. இதுதான் அத்துவித பேரின்பம். அத்துவிதம் இறைவன் திருவருளிலே ஆன்மா கலந்து நிற்கிற ஒரு விசேஷம். அப்ப இது எங்களுக்கு வடிவா விளங்க வேண்டும். அந்த ஒரு விளக்கமும் இங்க வர்றது நீங்க பார்க்கலாம். தலையே நீ வணங்காய். இப்ப இந்த அம்சத்தையும் அன்பர்களே நீங்கள் இதுல நினைச்சு கொள்ளணும். ஆகவே இந்த சுவாமியை நெஞ்சில இருக்கிற போது உள்ளத்தில ஒரு மகிழ்ச்சி வரணும். இன்ப நிலையில தான் அந்த சுவாமியை வழிபடணும். எல்லா புற நினைவுகளையும் விட்டு எங்களுக்கு கோன் அவர்தான், அவரை கும்பிடணும். அப்படி சொன்ன மாணிக்கவா சுவாமிகள் 10வது அடியில் என்ன சொன்னார்? சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இங்க முதல் கரங்குவிவார் உள்மகளும் கோன்கடல்கள் வெல்க. இங்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இங்க சிரம் என்றது தலை, சீரோன் என்றது செம்பொருள். அப்ப செம்பொருள் எது? சிவபெரும்பொருள். நான் முந்தைய சொன்னா இப்ப எல்லாம் நீலன்றத்துல சிவபெருமான கீறுகிறார்கள், கோபுரங்கள்ல இதெல்லாம் கொடுக்கிறார்கள். அதுக்கு விதியே இல்லை. சிவபெரும்பொருள் செம்பொருள், சிவம் செம்பொருள். அப்ப இந்த அதுக்கு நல்ல ஒரு அடிக்குறிப்பு இங்க சொல்லுகிறார். சீரோன் கடல். சீரோன் என்றது செம்பொருள், அது சிவத்தை குறிக்கிறது. அந்த கடல் வெல்லோணும் என்று சொல்றார். ஆனால் சிரங்குவிவார் ஓங்குவிக்கும், இதுல கை கூப்பி வணங்குறது நான் முன்னுக்கு சொன்னேன். சிரசுக்கு மேல கையை கொண்டு போய் கும்பிடுகிற ஒரு நிலை. அப்ப அது தலை வணங்குபவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி கையெடுத்து சிரசுக்கு மேல கைலாயத்தை நினைச்சு கொண்டு ஓம் நம சிவாய் என்று சொல்லி அந்த சிவபரம்பொருளை சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் அவர்களை சுவாமி என்ன செய்வார்? எல்லா நலன்களையும் தந்து ஓங்குவிப்பார். அதான் பாருங்கோ, தலைக்கு மேல கையெடுத்து கும்பிடுபவன் கோவிலிலே அடியற்ற மரம் போல விழுந்து கும்பிடுவான்ட்டு ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஆணவம் இருக்கிறவன் விழுந்து கும்பிடான் கடைசி வரை. நீங்க பாருங்கோ, எங்கேண்டாலும் சில நேரம் கோயில் தலைவரே விழுந்து கும்பிட மாட்டான்.
ஆணவம் இருந்தா கும்பிட மாட்டான். ஆணவம் இருந்தா கும்பிட விடாது விழுந்து. எப்படி விடணும்? அடியற்ற மரம் போல. அடியற்ற மரம் ஒரு பனை மரத்தை தரைச்சு விடுறீர்கள். அந்த மரம் ஆடிக்கொண்டிருக்குமா? இல்ல தென்னை மரத்தை தரைச்சு விட்டு ஆடிக்கொண்டிருக்குமா? பொத்தண்டு விடும். அப்படி விழுந்து கும்பிடணுமா? எதையும் நிக்க கூடாது. இது சேட்டு கலட்டுவோமோ, ஐயோ விழுந்து கும்பிட்டால் சில நேரம் நெஞ்சில எல்லாம் ஊத்த மண் எல்லாம் பட்டு போகும், அல்லாட்டி ஆக்கள் பார்த்து சிரிப்பினம், அல்லாட்டி சரியில்லை இதுக்குள்ள நீ சும்மா விழுந்து கும்பிட வேண்டாம், விழுந்து கும்பிடாட்டி இந்த சுவாமி அருந்தராம விட போதே என்றெல்லாம் நினைத்து கொண்டு கும்பிட்டால் அங்கே அருள் இல்லை. ரெண்டு வழிபாடு ரொம்ப ஆணவத்தை நீக்கிற உண்டு. அழகாக பெரியவர் சொன்னார்கள், அடியற்ற மரம் போல் நீ இறைவனை விழுந்து வணங்கு. இங்க மாணிக்கவா சுவாமி சொல்லுகிறார், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. தலைக்கு மேல கையொத்தி கும்பிட்டால் எல்லா நலனையும் சிவனுக்கு ஒரு பேர் சங்கரன். என்றும் ஆன்மாக்களுக்கு சுவத்தையே செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு பேர் சங்கரன். தன்னை நாடி பெறும் அடியவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிற சுவாமி, தீமையே நினைக்காத கடவுள் சிவன். ஆகவே அவர் கையெடுத்து கும்பிட்டால் நலன் தருவார். முதல் கூப்பிய கை கரங்குவிஞ்சு கூப்பி கும்பிடுவோன்னு சொன்னார். அடுத்தது சிறங்குவிக்கிறது மேலோன்னு சொல்லி அடுத்த ஒரு பெரிய ஒரு உயர்வை மாணிக்கவா சுவாமிகள் இந்த அடியிலே குறிப்பிடுவதை பார்க்கலாம். உண்மையில நினைக்க நினைக்க இந்த அடிகள் எல்லாம் அவரெல்லாம் கடவுள் கொடுத்த அடி. அடுத்த அடியில சொன்னார் 11ல, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி என்றார். என்ன அற்புதம்! நான் நினைக்கிறேன் இந்த 11வது அடி இந்த சாந்த மந்திரத்தில இருந்து திருவேந்தெழுத்துக்கு பாய போகிறது. என்னை பொறுத்தவரை நான் இந்த இடத்துல அப்படித்தான் சிந்திக்கிறேன். இது நான் நூல்களை படிச்சு சொல்ல இல்ல, நான் நினைக்கிறேன். நான் 5 முடியேக்குள்ள வெல்கண்டு வந்தேக்கு சொன்னது மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம். உபளவும் வெல்கண்டு சொன்னார் பாருங்கோ. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. டக்கண்ட அடி மாறுது பாருங்கோ. ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி. பட்டாரண்டவற்ற மனம் எங்க போகுதுன்னு பாருங்க. ஈசன் அடி போற்றி. போற்றி என்றால் அவரை நமக சொல்றது இல்ல, போற்றி என்று சொல்றது இப்ப தமிழ்ல அச்சன் என்று சொல்றோம் நாங்கள். ஓம் கணபதியே போற்றி, ஓம் நமசிவாய பரம்பொருளை போற்றி, ஓம் சண்முகா போற்றி, ஓம் கடம்ப மாலை அணிந்தவனே போற்றி. இப்படி எல்லாம் நான் தமிழ்ல இன்றைக்கு போற்றி போற்றி என்று ஏற்றுக்கிறோம். அந்த போற்றி எல்லாம் சமஸ்கிருதத்துல நமக நமக சமஸ்கிருதத்துல நமகண்டு போட்டு 2 டொட் போட்டிருப்பா. நமகண்டு எழுத மாட்டான், 2 டொட் போட்டிருந்தா நான் நமகண்டு வாசிக்கணும். வடமொழி கா உச்சரிப்பு வரும். வடமொழியில உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்கு. கும்பட்டென்றால் கும்பத்துல சுவாமிய எழுந்தல். ஓம் கணபதியே உம்பட் என்றால் கும்பத்துல உடனே பிள்ளையார் வருவர். ஓம் கணபதியே உம்பட். நாங்கள் ஒரு புண்ணியாவாசனம் செய்து விட்டு பிள்ளையார் பூஜை செய்து புண்ணியாவாசனம் செய்து பஞ்சகவிய தீர்த்தத்தை கும்பத்தில எல்லாம் தெளித்து கும்பத்தை சுத்திப்படுத்தின போட்டுத்தான் இந்த மந்திரங்களை சொல்லணும். அப்பதான் சுவாமி வரும். சும்மா வராது சுவாமி. இதுக்குதான் பஞ்சகவிய பூஜை, கணபதி பூஜை. கணவருக்கு அது விளங்குற. கணபதி தடைகளை நீக்குவார். கணபதியை பிரார்த்தனை பண்ணி தடைகளை நீக்கி பஞ்சகவியம் கொடுத்து பூஜை உடம்பெல்லாம் சுத்திப்படுத்தி சிவோகம் பாவனை செய்து சிவத்தை சக்தியை நெஞ்சில இறக்கி விட்டு வர்ண பூஜை செய்து அந்த கலசத்துல காவேரி கங்கை சிந்தி யமுனை கோதாவரி நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்களை ஆவாகனம் பண்ணி தீபஜோதி லட்சுமி தீபஜோதிக்கு பூஜை செய்து பால் தயிர் நெய்யுக்கு பூஜை செய்து கோமாதாவை பூஜை செய்து தாய் கோமாதாவை பிரார்த்தனை பண்ணி பஞ்சகவியத்தை கூட்டி அந்த பஞ்சகவிய தீர்த்தத்தை எடுத்து தர்ப்ப கூச்சத்தையும் மாவிளையாலையும் சேர்த்து இந்த கும்பத்தில அஸ்திராய போம் அஸ்திராய உம்பட்டு தெளிக்கணும். தெளிச்சா கும்பம் சுவாமி ஆவாகனமாகிறதுக்குரிய தெய்வீக பொருளாக மாறும். இப்ப சில பேர் கேட்கணும், கிருஷ்ணபன கும்பத்துக்குத்தானே புண்ணியாவாசனம் செய்யணும், ஒரு கும்பம் ருத்ர கும்பம் வச்சு செய்தா அப்படி செய்யவில்லைன்னு சொல்றாங்க, தேவையில்லைன்னு சொல்றாங்க. இருக்கணும். அப்படி அல்ல. ஒரு கும்பம் ருத்ர கும்பம் என்ன கும்பம் வச்சாலும் புண்ணியாவாசனம் செய்து அந்த தீர்த்தம் தெளிக்காலண்டா கும்பம் சுத்தி அடையாது. கும்பத்துல சுவாமி வரமாட்டேன். கும்பத்துல சுவாமி வரக்கூடிய திருவுருவாக அந்த கும்பத்தை மாற்றணும். மாத்திட்டு ஓம் கணபதியை உம்பட், ஓம் சிவபெரும்பொருளை உம்பட்டண்டா சுவாமி ஆவாகனமா. அப்படி ஆவாகனமான சுவாமியை கலைக்கிறதுக்கு பட் என்றதை பயன்படுத்த வடமொழியில சொல்றான். பட் என்று சொன்னா அது இல்லாம போயிடும். அல்லாட்டி யதாஸ்தானம் என்று சொன்னா சுவாமி தனக்கு உரிய இடத்துக்கு போயிடும். யதாஸ்தானம் சுவாகான்னு சொன்னால் அக்னியிலே ஆவுதி கொடுக்கிறது சுவாகா. அப்ப பஷட் பஷட் என்று சொன்னா வசியம் பண்றது. அப்ப உம்பட் பஷட் பட் சுவாகா நமக என்றால் அர்ச்சனை பண்றது. இது வடமொழியில இருக்கு. அப்ப வடமொழியில இருக்கிற இதை தமிழ் மொழியில அர்ச்சனைக்கு மாணிக்கா சுவாமிகளும் இதை பயன்படுத்தி இருக்கிறார், ஏனவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். போற்றி
மக்கண்டு அவர் அச்சநிலைக்கு வர்றார் மாணிக்கா சுவாமி. அப்ப ஈசன் அடி போற்றி எங்களை எல்லாம் காத்து ரட்சி எங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் ஈசன் பரம்பொருள் பெரிய சிவம், அந்த சிவபெருமானுடைய அடியை நான் போற்றுகிறேன். எந்தை அடி போற்றி, எந்த அடி என்றப்பா ஈஸ்வருடைய திருவடிகளுக்கு வணக்கம். இது மேலே வணக்கம் செலுத்துற உலகம் பெல்காண்டி சொல்லி கொண்டு வந்தவர் வணக்கம் அப்பா உன் திருவடிக்கின்ற எமது தந்தையின் திருவடிக்கு வணக்கம். எந்த அடி போற்றி என்றால் என் தந்தை. இப்ப தந்தைய தினம் வந்தது, அப்பா உழைச்சித்தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்பா அம்மாவை போல அப்பா ஒரு அப்பான்ற இது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்பா அப்பா தன் கஷ்டங்களை வெளியில சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் மடக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு உழைச்சு குடும்பத்தை காப்பாற்றுவார். அந்த அப்பா எங்களுக்கெல்லாம் பெரிய அப்பா, எங்களுக்கெல்லாம் அப்பா சிவபெருமான். எந்த அடி போட்டா எனது தந்தை உன் திருவடிக்கு வணக்கம் சொல்றேன். உன் திருவடிக்கு வணக்கம். என் தந்தையப்பா நீ, என்னை ஆண்டு கொண்டிருக்கிற எனக்குள்ள இருக்கிற தந்தையப்பா நீ. ஆகவே சொன்னார் ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்றார். இங்கே தேஜன் என்றது தேசன் என்று நீங்க சும்மா உருளத்துல இருக்கிற பொருள் கொள்ளக்கூடாது. தேசன் அடி போட்டு, தேசஸ் என்றால் ஒளி. வடமொழியில தேசஸ் என்றால் ஒளி. நான் சொன்ன எங்களை சுத்தி ஒரு தேசஸ் உருவாக்கி கொள்ளணும். அந்த தேசஸ் சிவபூஜையாலான் வரும், வேற இதால வராது. சிவபூஜை நல்ல மனசு, பக்குவப்பட்ட மனசு, ஆணவம் புறாவஞ்சன சூது இல்லாம எல்லாம் வந்தாத்தான் முகத்துல ஒரு ஒளி வரும். நீங்க பாருங்க, சில குருக்கள் மேல பார்த்தா கையெடுத்து கும்பிட வேண்டி இருக்கும். அந்த குருக்களுக்கு அந்த பவர் இருக்கும், சிவபூஜை என்ற பவர், தேஜஸ் உண்டாகும். சுவாமிக்கு பின்னுக்கு ஒளிவட்டம் இருக்கிறது மாதிரி. அப்ப எங்களுக்கு தேசஸ் என்றது ஒன்று வரணும் என்று சொன்னா அது சுவாமியானதான் வரும். இங்கே தேசனடி போற்றி என்றால் மிகுந்த தேஜஸாக, ஒளிமயமாக, ஒளி நிறைந்த பெருமானாக, ஒளிக்கு ஆதியும் வந்தவும் இல்லை. ஆதி காலத்துல முதல் எங்களுடைய முன்னோர்கள் ஒளியத்தான் கும்பிட்டார்கள். விளக்கேற்றி விட்டு அந்த விளக்கு தீபஸ்மிய வைக்கிறதுக்கு முதல் என்ன நடக்குது? தீபஸ்தாபனம் தான் நடக்குது. அதெல்லாம் ஆகமத்துல பாரம்பரியமா சொல்லப்பட்டிருக்கு. கோவாசம், கோமாதாவில எல்லாம் இறைவனும் இருக்கிறாருடைய முதல் கொண்டே ஆசனக்கல்லில மூலஸ்தானத்துல கோவாசம், கோமாதா கட்டி விடுறது. பேந்து தீபஸ்தானம் சுமங்கலி பெண்களை கொண்டு. இப்ப எல்லாரும் உண்மையில பல இடங்கள் அது சொல்றேன்னு குறைக்க கூடாது. சில இடங்கள்ல எல்லாம் இப்ப எல்லாம் அது ஐயா மாதிரி சில பேர் இருந்தான் குறைக்கூடா. பிராமண பொம்பளை எல்லாம் வைக்கணும்னு பிராமண பொம்பளை ஐயாண்ட பொம்பளை எல்லாம் கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்து சாரி எல்லாம் எடுத்து வைக்கணும். அது இல்ல உண்மையான முறை. அந்த கோயிலின் எஜமானர் ஆரோ, எஜமானரும் மனைவியும் தான் வைக்கணும். ஏண்டா அவ்வைகளுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியமும் அந்த கோயிலை கட்டுற சிந்தனையும், இந்த கோயில் காலங்காலமா சூரியந்திரர்கள் உள்ளவரை இருந்து சந்தையா வேலை செய்யணும் என்று நினைக்கிற பக்தி வைராக்கியம் மற்ற ஐயா மார் அவைகளுக்கு வார அம்மா மாருக்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லல. குறைக்க கூடாது. அருமையில ஐயா அம்மா இருந்தா குறைக்க கூடாது, வருமென்று சொல்லல. அதுக்காகத்தான் முன்னோர்கள் எஜமான பத்தினியும் தான் அந்த முழுசான தீப ஸ்தாபனம் செய்யணும். அதான் முறை. என்றால் அவர்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் மற்றவர்களுக்கு இருக்கும் சொல்லாது, சொல்ல முடியாது, கடைசிவரையும் இருக்காது. அப்ப அந்த ஒரு வைராக்கியத்துல தான் இந்த தீபஸ்தாபனம் செய்யறது. தீபஸ்தாபனம் செய்தான் யந்திரஸ்தாபனம். யந்திரஸ்தானம் செய்துட்டு தான் சுவாமியை கொண்டே மேல பிம்பஸ்தாபனம் செய்யறது. இதான் கும்பாபிஷேக கிரியை. இப்ப தீபத்தை ஏன் முதலேற்றினார்கள்? சுவாமியை கொண்ட முதல் வச்சுக்கலாம் தானே. தீபத்துலதான் அத்தனை தெய்வங்களையும் உங்களோட முன்னோர்கள் கும்பிட்டார்கள், அக்னியில கும்பிட்டார்கள். அந்த தேசத்தான் இங்கே சொல்றார், தேசன் அடி போற்றி. அப்படி நிற்கிற தேசஸ் நிறைந்த சுவாமி உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று சொல்லுகிறார். சிவன் சேவடி. இங்க சிவன் என்று சொல்றது நீங்க நேரடியா சிவன் என்று பாவிக்கிறார், நீ ஏன் என்று யோசிக்கலாம். இங்கே அவர் சிவன் என்று சொன்னது மங்களமானவன் என்பதுதான் பொருள். இந்த இடத்துல சிவன் என்று சொல்லுகிற மாணிக்கவா சுவாமி சொன்னது மங்களகரமானது. இப்போதும் மங்களத்தை உண்டாக்கி கொண்டிருப்பவர் சுவாமி. மங்களேஸ்வரன் என்று ஒரு பேர் இருக்கு சுவாமிக்கு, மங்களேஸ்வரன். சில பேர் இப்ப ஊர்ல இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர் வவனியா பல்கலைக்கழகத்துல இருக்கிற துணைவேந்தர் மங்களேஸ்வரன் நண்பர், இப்போ துணைவேந்தரா இருக்கிறார். மங்களேஸ்வரன் பேர் சிவனுடைய பேர். எப்போதும் மங்களத்தை சொரிந்து கொண்டிருப்பவர், மங்களத்தை உண்டாக்கி கொண்டிருப்பவர். அந்த சேவடிக்கு, அந்த சிவந்த திருவடிக்கு நமஸ்காரம் வணக்கம் சொல்லுகிறார். ஆகவே தேசனடி போற்றி,
சிவன் சேவடி. அப்ப ஏனது சிவன் என்று சொல்றான்னா நீங்க நேரடியா இருக்கணும். சிவன் சேவடி போற்றி. அடுத்த ஒரு அடி சொன்னார், நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. இந்த நேயம், நிமலன் என்றது நிர்மலன். சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு, நிமலன். அதுவும் இப்ப எங்களுடைய ஆக்கள் ஊர்ல வைப்பினம். என்னுடைய மாணவன் ஒருத்தனுக்கு பேர் நிமலன், நிமலன் சொல்வார்கள். நிமலன் என்பதன் பொருள் நிர்மலன். நிர்மலன் என்றால் மலங்களுக்கு கட்டுப்படாதவன். ஆன்மாக்கள் நாங்கள் தான் மலங்களுக்குள்ளே உட்படுவோமே தவிர சிவபெரும்பொருள் ஒரு நாளும் மலங்களுக்கு உட்படாது. ஆகவே சிவனுக்கு நிர்மலன் என்று பொருள். ஆணவம், கண்மம், மாயை இது எதுவுமே சிவனை சேராது. அதைத்தான் இங்கே சொன்னார்கள் நிர்மலன் என்று. நேயத்தேன் என்ற நிமலன் அடி போற்றி என்கிறார். இந்த நேயம் என்றது தூய்மையான அன்பை குறிக்கின்ற ஒன்று. நாங்கள் அன்பு சொல்லுகிறோம், கருணை சொல்லுகிறோம், பரிவு சொல்லுகிறோம், இரக்கம் சொல்லுகிறோம், இப்படி எத்தனையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போனாலும் இந்த நேயம் என்று சொல்லுவார்கள். நீ இந்த பழைய நேசம் இல்லையடாப்பான்னு சொல்லுவோம் நாங்க நண்பர்களை. நீ முந்தி இந்த பழைய நேசம் இப்ப உனக்கு இல்லையடாப்பாண்டுவோம். இந்த நேசம் என்றது மிகப்பெரிய ஒரு சொல்லு. உண்மையில நான் மாணிக்கவாத சுவாமிகள் இதுல பயன்படுத்திய போது நான் உள்ளுந்தோறும் தெரிஞ்சு அவருக்கு நாட்டு வளப்பம் தெரிஞ்சிருக்கு. இந்த நாட்டு வளப்ப சொல்லு, நாட்டு வளப்ப சொல்லு. அந்த நாட்டு வளப்ப சொல்ல மாணிக்கவாத சுவாமி சொல்லுகிறார், நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மிக தூய்மையான அன்போடு நிற்கின்ற நிர்மலமில்லாத சுவாமியே உன் திருவடிகளுக்கு போற்று. ஆகவே சகல ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய ஈஸ்வரனுடைய திருவடி, தந்தையாக இருக்கிற திருவடி, ஞான ஒளி வடிவமாக பரமாச்சாரியாராக இருக்கிற திருவடி, அது மட்டுமல்ல சிவந்த திருவடி, நேயம் நிர்மலமற்ற தூய அன்பினால அன்புருவாகவே நிற்கின்ற மாசற்ற அன்புடைய திருவடிக்கு வணக்கம் என்று அவர் இதிலே குறிப்பிட்டதை இந்த 13வது அடியிலே நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பிறகு சொன்னார், மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி. 14வது அடியிலே அவர் சிறப்பாக சொன்னார், மாய பிறப்பருக்கும். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் இருக்கிற மலங்களில மாய பொல்லாதது. மாய அறியாமை செய்யும், ஆணவத்தோடு சேர்ந்தது செய்யும். இந்த மாய என்பது என்ன? சுகமா உங்களுக்கு சொன்னா, இப்ப நானே இதுல பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அடுத்த ரூமுக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அடுத்த சுவருக்குங்கால என்ன நடக்குன்னு தெரியாது. அதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற அறியாமை, மாயம். இந்த மாயை என்பது பொல்லாதது. இப்ப மலங்களுக்குள்ள முதலில சுவாமி நீக்கிறது மாயைத்தான். ஆணவம், கண்மம், மாயை. முதல்ல மாயைத்தான் நீக்குவார், பின்புதான் கண்மம், கடைசியாத்தான் ஆணவத்தை வர்த்தவித்து போல வழிகடை செய்வார். முதல்ல ஆணவன் நீங்காதும் இல்ல கண்மன் நீங்காது. முதல்ல சுவாமி நீக்கிறது எது என்றால் மாயம். அந்த மாயைகள், மாயாலதான் உலக தத்துவங்கள் எல்லாம் தோன்றுச்சு. நீங்க சைவத்தான் முன்னும் படிச்சு நீங்கள் தெரியும். சில வராதாக்கள் இருந்தா சில பேருக்கு அது விளங்கும். அப்பவே சுவாமி இதுல சொல்றாரு என்னென்றால், மாய பிறப்பருக்கும். இந்த மாயை பிறவிக்கும் காரணம் மாயதான். அப்ப அந்த பிறவிக்கெல்லாம் காரணமாயிருக்கிற இந்த மாயை, சுத்தமாய அசுத்தமாய எல்லாம் இருக்குத்தானே, நாங்க தெரிஞ்சிருப்பிய. அந்த இந்த உலக பொருட்களை தனுகரண போன போவங்களை தருகிறது, பிறவியை தருகுது. பேர்ந்து நாங்கள் வாழ்றதுக்குரிய தனுகரண போன போவங்களை தருகுது, உலகத்தை தருகுது, உலக பொருட்களை தருகுது, எங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது இந்த மாயை. அப்ப இதனாலதான் மாணிக்கவாசக சுவாமியினர் மாய பிறப்பறுக்கும். இந்த மாயையால உண்டான பிறப்பை அறுக்கும் மன்னன் அடி போற்றி. அப்ப பிறப்பு இறப்பு என்றது மாறி மாறி வருகிற ஒரு செயற்பாடு. அப்ப எங்களுக்கெல்லாம் மன்னனாக மேலான கடவுளாக நிற்கிற சுவாமியே உன் திருவடிக்கு நான் போற்றி. எங்களுக்கெல்லாம் அரசன், நான் முன்னுக்கே சொன்னேன் அரசன். ஆகவே அந்த அரசன் திருவடி போற்றி என்று சொல்லுகிறார். சொன்னவர் 15வது அடியிலே குறிப்பிட்டார், சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. எல்லாம் சொல்லிக்கொண்டு போனார். சொல்லிக்கொண்டு போயிட்டு சொன்னார், சீரார் பெருந்துரை. இந்த சீரார் பெருந்துரை என்பது எங்களுக்கு சீரார் மேன்மை நிறைந்தது என்பது பொருள். சீரார் என்பதனுடைய பொருள் மேன்மை நிறைந்தது. அதனால எல்லா தலங்களையும் விட விசேஷம் என்று திருப்பெருந்துரை. சுவாமியை குருந்தவனில் வந்து ஆட்கொண்ட இடம். ஆகவே சொன்னார், சீரார் பெருந்துரை. அந்த பெருந்துரை நம் தேவனடி போற்றி. என்னெல்லாம் ஆட்கொண்டு என்னெல்லாம் ஈடேற்றிய
மேலான கடவுளாக விளங்குகிற இந்த திருப்பெருந்துறையிலே இருக்கிற திருவடிகளை நான் வணங்குகிறேன். சுவாமியே, உன் திருவடி வாழ வேண்டும், உன் திருவடி போற்றி என்று அந்த பெருமானை நினைக்கிறார். ஏனென்றால் டக்கண்டு அது அவருடைய தாயன்பு உருகி அந்த இடத்திலே அதை நினைத்துக் கொள்கிற இடமாக வந்துவிட்டது. அன்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதத்தை தான் நாங்கள் இந்த 15வது அடியோட நான் நினைக்கிற நேரம் 8:01 விட்டது. இந்த 15வது அடிகளோட சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி என்று திருப்பெருந்துறையில் இருக்கிற சுவாமியை சிந்திக்கிறார் மாணிக்கவா சுவாமியை. நாங்களும் சிந்தித்துக் கொண்டு மிகுதி பகுதியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி எம்பிரானுடைய திருவருளோடு இன்றைய இந்த திருவாசகம் இவ்வளவிலே நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகிறோம். உருவாய் அருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம் என்று கூறி இன்றைய இந்த திருவாசக உரையரங்கை இவ்வளவிலே நிறைவு செய்து உங்களுடைய நேரத்துக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்திலே நேற்று அன்பர் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். உண்மையிலே அந்த அதாவது ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு பாடல் ஒன்றை நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் சுவிசிலே இருந்த அன்பர் ஆக்கமன் ஒருவர் கேட்டிருந்தார். பலமடு கருணை கடல் முகந்துலகு உவப்ப உகந்த மாணிக்க வாசகன் எனும் ஒரு மாமலை பொழிந்த திருவாசகம் எனும் பெருநீர் ஒழுகி ஓதுவார் மனம் எனும் ஒன்குளம் புகுந்து நாவெனும் மதகில் நடந்து கேட்போர் செவியெனும் மடையில் செவ்விதிற் செல்ல உளம் எனும் நிலம் புக ஊன்றிய அன்பாம் வித்திற் சிவமெனும் மேன் முறை தோன்றி வளர்ந்து கருணை மலர்ந்து விளங்குரு முத்தி மெய்ப்பயன் தருமே. சிவபிரா சுவாமிகளுடைய அடியாக நான் அந்த பாடலை போட சொல்லி இருந்தேன், போட்டிருந்தார்கள். இந்த பாடலை சில பேர் சில புத்தகங்களிலே பிழைகளாக போட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். இதனுடைய மூலம் சிவபிரா நான் நினைக்கிறேன் சுவாமி வெளியிட்ட அந்த மூலத்தை சரியா பார்க்க வேண்டும். இதன்படி இதிலே கேட்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த அன்பர் கேட்டிருந்தார். இந்த வலமழு அதான் அவர் சொன்னார். வலமழு என்று என்னங்க, நான் தான் பாட்டை போட சொன்னா நான் பாட்டை திரும்பி அதை வடிவா படிச்சு அதில் விளங்குவோண்டு இப்ப படிக்கிற போதுதான் எனக்கு உடனே விளங்கிட்டுது. அவர் ராத்திரி கேட்கிற போது செல்ல நான் பிள்ளையா ஒரு நாளும் வெளிப்படுத்தக்கூடாது. சில நூல்களில இத வளமழு என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி வராதுன்றது என்னுடைய சிந்தனை. இந்த வலமழு என்பது சரி. இந்த வலமழு என்பது எதை குறிக்கிறது என்றால் உண்மை சிவபெருமான் தன்னுடைய உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் தன்னுடைய சத்தம் கொஞ்சம் விட்டு விட்டு வருது, சத்தம் வரையிலே அது ஒரு கோல் வந்தபடியா ஒரு பிரச்சனை அம்மா. எனக்கு முதலும் ஒருக்கா அப்படி ஒரு கோல் வந்து தட்டுப்பட்டது. அதான் இந்த போனை மற்ற போன்ல நாளைக்கு செய்யணும் போல கண்டால் அந்த இதுல அடிக்கடி சில பேர் இப்ப என்னுடைய குருவினுடைய பேத்தி தான் எடுத்த அளவட்டியில இருந்து. ஆனா நான் கட் பண்ணிட்டேன். ஏன் எடுத்தா தெரியல. அளவட்டி நாகேஸ்வரன் என்னுடைய வாணி டீச்சர் வாணி தான் எடுத்திருக்கு. என்னுடைய மாணவி ஐயாவினுடைய பேத்தி, குருவினுடைய பேத்தி அவ எடுத்த என்ன நான் பேர்ந்து கதைப்பேன். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப சிவபெருமானுடைய இதுல இந்த வலமழு, சிவபெருமானுடைய வலக்கையில மழுவாயுதம் இருக்கு. சரியா? நீங்க வடிவா பார்த்துக்கொள்ளும். வலக்கையில மழுவாயுதம் இருக்கு, இடக்கையில மான் இருக்கு. மான்மழு சூடிய மான்மழு தரித்த சுவாமி என்று நாங்க சொல்லுகிறோம். அப்ப மான்மழு தரித்தவர் தான் இறைவன். இங்க வலமழு உயரிய நலமலி கங்கை, இந்த இதுல நீங்க பார்த்தா தெரியும். அந்த மழுவாயுதத்தை தான் குறிப்பதாக நாங்கள் கொள்ளலாம். சுவாமி எனக்கு ஒரு விசேஷம் இது சொல்லுகிற போது, எங்களுடைய ஆலயத்திலே சிவபெருமானுடைய திருவிக்கிரத்தை பார்க்கிற போது இடக்கையில மான்தான் இருக்கு. அது பழைய காலத்திலேயே எங்களோட தியானத்திலே சிவபெருமான் காட்டி கீறி வச்சிருக்கிற படம். ஆனா இடக்கையில
உடுக்கோடு சேர்ந்த சூலத்தை தான் சுவாமி போட சொல்லிட்டு. அது நான் நினைக்கிறேன் அப்படியான அம்சத்திலே ஒரு இடமும் இல்லை. வேற எங்க நாம் இருக்கோ என்ன தெரியல. வேற கோயில்கள்ல எங்கட கோயில்ல இந்த வலது கையில மழு ஆயுதத்தை ஏதோ போடல, சூலத்தை போட சொல்லி. அப்ப ஒரு காதை சுவாமி இப்படியே குருநாதர்கிட்ட முருகப்பெருமான் உபதேசம் செய்யறதுக்காக காதை இப்படி பொத்தி பிடித்தார். இடக்கைய அப்படி நெஞ்சில இப்படி வச்சு கொண்டு கொஞ்சம் முகம் சரிஞ்சு முருகப்பெருமான உபதேசம் செய்ய கேட்கிற நிலையிலே அதை படிக்கணும் என்பது சுவாமியினுடைய உத்தரவு. ஆனால் வலக்கையில வருவது மழுவாயுதம். ஆகவே வல மழு உயரிய அந்த மழுவாயுதம் ஒரு சிவபெருமானுடைய மிக உயரியது. அது அஞ்ஞானத்தை நீக்குவது, பல தொண்டர்களை காப்பாற்றியது, நாயன்மாருடைய வரலாற்றிலே வருகிறது. இப்படி பல சிறப்புகள் உண்டு. வலமலி கங்கை, சிவபெருமான் நதி கங்கா நதியை தலையில என்ன செய்கிறார்? சேர்த்திருக்கிறார். கருணை கடல் அப்படி எல்லாத்தையும் கங்கை ஏந்தி இருக்கிறார் சடாமுடியிலே. அது வலமலி கங்கை, இவளுக்கெல்லாம் வளம் கொளிக்கின்ற, பலமாக சுழன்று ஓடுகின்ற, பலமாகத்தான் கங்கை ஓடுகிறது. கைலாயத்தை சுற்றி பலமாக ஓடி கங்கை வங்கக்கடல்லே வந்து கலக்கிறது. மன்னிக்க வேண்டும், வங்கக்கடல் தான் கங்கை கலக்குது. சிந்து நதிதான் அரபிக்கடல்ல கலக்குது. அப்ப வந்து கலக்கிற அந்த சிறப்பை சொல்லுகிறார். அப்படி அந்த கருணை கடல் இங்கே சிவபெரும்பூர்ல கருணை கடலா காட்டுற. முகந்துலகு உவப்ப, இப்ப மழை என்ன செய்யும் என்றால் இந்த கடலில முகிலாக வந்து நீரை குடிக்கும். குடிச்சு அது வானத்துக்கு கொண்டு போய் திரும்ப மழையாக பெய்யும். இது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம். உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானத்திலேயும் அது தெரியும். நீர் ஆவியாகிறது, மேகமாகிறது, பின்பு அது மேகமாகி மழையா பொழிகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், மாறி காலங்களில் சில பேரை பார்த்தா தெரியும், என்னடாப்பா முகில் எல்லாம் போய் கடலுக்குள்ள தண்ணி குடிக்குதுன்னு பார்த்தா அது கடலுக்குள்ள தண்ணியை இழுத்து கொண்டு போய் பேந்து மேலே பெய்யும். அப்படி பெய்யதான் சில நேரம் மீன்களையும் கொண்டு போய் மழையோட மீன்களும் விடும். அப்படியெல்லாம் கன்னடங்கள்ல நடந்திருக்கு. அந்த ஒரு சர்க்கிள் வட்டத்தை இங்க அழகாக சிவபிரா சுவாமிகள் பாடுகிறார். முகந்துலகு உவப்ப, அந்த முகந்து உலகு உவப்ப உகந்த மாணிக்க வாசகன். இங்கே மாணிக்க வாசகன் என்று வருது. மாணிக்க வாசகன் என்று சிவபிராடிகள் பயன்படுத்தினாரோ இல்ல மாணிக்க வாசகர் என்று பயன்படுத்தினாரோ ஒரு கேள்விக்குறி. அந்த மூலங்கள் சரியா இருக்கணும். எங்கடையாக்கள் இப்ப எல்லாம் மூலங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு. மூலத்தை சரியா பரிசோதித்து பாட்டுகளை அச்சடிக்கணும். அப்ப வாசகன் எனும் ஒரு மாமலை பொழிந்த, அது அப்படி சிவபெரும்பொருள் அந்த விஷயத்தை இவர் சொல்லுகிறார். மாணிக்க வாசகர் அப்படியே மழை பொழிந்தது போல திருவாசகம் எனும் பெருநீர் ஒழுகி, மழை பொழிஞ்சது மாதிரி திருவாசகம் என்ற பெருநீரை அவர் ஒழுகி ஓதுவார் மனமெனும் ஒன்குளம் புகுந்து. இங்கே இந்த ஒன்குளம் ஓதுவார்களுடைய மனத்திலே, ஒன்குளம் என்றது ஒளி பொருந்திய மனசு, அந்த ஒளி பொருந்திய மனசில புகுந்து நாவெனும் மதகில் நடந்து. சரஸ்வதி இருக்கின்ற ஒரு இருப்பிடம் நாக்கு. அந்த நாவென்ற மதகில நடந்து கேட்போர் செவியனும் மடையில். இங்க செவியையும் ஒரு குளம் மாறித்தான். எல்லா இதுல உருவம் தான் கூட வருகிறது. கேட்போர் செவியனும் மடையில் செவிதியில் செல்ல உளமெனும் நிலத்துக்குள்ள, உளம் என்று சொல்லுகிற நிலத்துக்குள்ள புகுந்து. இந்த தண்ணி நிலத்துக்குள்ள புகுறது மாதிரி உளம் என்ற நிலத்துக்குள்ளே அந்த நீர், மழை நீர் நிலத்துக்குள்ளே அப்படியே ஊறி ஊறி போறது மாதிரி நிலம் என்று அதுக்குள்ள அப்படியே போய் அன்பாம் வித்தில், அன்பென்ற ஒரு வித்து, விதை அன்பென்ற வித்தில் சிவமெனும் மேன்முறை தோன்றி. இது மேன்முறையா அல்லது மென்முளையான்றது ஒரு சில ஒரு கேள்விக்குறி இருக்குது. மூலங்களை சரியா பரிசோதிக்க வேண்டும். மேன்முறையா அல்லது மென்முளையான்றது பிரச்சனை. வித்து, வித்தன்றது எங்களுக்கு தெரியும், வித்து. சிவமெனும் மென்முளையா அல்லது மேன்முறை தோன்றி வளர்ந்து, அந்த அன்புன்றது வித்தாய் வந்து அது பயிரா வளர்ந்து கருணை மலர்ந்து, கருணை மலர்ந்து விளங்குறு முத்தி மெய்ப்பயன் தருமே. முத்தி என்ற மெய்ப்பயன், மெய்ப்பயன் என்றது ரெண்டு பொருள்ல வரலாம். ஒன்று உண்மை பயன் மோட்சம், முத்தி. மெய்ப்பயன் இந்த மெய், இந்த உடம்பெடுத்ததனுடைய பயனும் நாங்கள் புறவி எடுத்ததன் பயனும் முத்தி அடைதல். மெய்ப்பயன் தருமே எது? இந்த திருவாசகம். அப்ப சிவனார் என்ற இந்த கடல் நீரை ஆவியாகி, சில சில பொருளை நாங்கள் ஆவியாகி மாணிக்கவாதர் எனும் மேகமாகி திரண்டு அது திருவாசகம் என்ற அருள்மலையாக பொழிந்து
அது ஓதும் அடியார்களுடைய நாவினூடாக பாய்ந்து கேட்போர் செவிய குலத்தோடு நிரப்பி மனதுக்குள்ள புகுந்து அன்பெனும் ஒரு பக்தி என்ற அந்த நிலத்துக்குள்ளே அது வித்தாகி, அன்பென்ற வித்தாகி அது மலர்ந்து மலர்ற போது இதுல அந்த இது வரும் சரியைரிய யோக ஞானம் 4 விரும்பும் சரிய முதல் மெஞ்ஞானம் 4 அரும்பு மலர் காய்கனி போன்றே பராபரமே என்று தாய்மான சுவாமி சொல்லுகிறார் சிறப்பா. அப்போ விரும்பும் சரிய முதல் மெஞ்ஞானம் 4 அரும்பு மலர் காய்கனி போன்றே பராபரமே. அப்ப அந்த வித்து முளைச்சு இங்க அந்த ஒரு ஒழுங்க சொல்லுகிறார். அது எப்படி வருது? அரும்பாகி இல்ல மலராகி, முதல் மலராகும். பார்க்கலாம், கருணை மலர்ந்து என்றார். மலர்ந்துன்னா மலராகி காயாகி அரும்பாகி பூவாகி, முதல் அரும்பு அரும்பாகி பூவாகி காயாகி கனி 4ஆவது விரும்பும் சரிய முதல் மெஞ்ஞானம் 4 அரும்பு மலர் காய் கனி 4ஆகி கனியாற நிலையிலே அது பழுத்து தானா விழுகிற பழம் மாதிரி. தானா விட ஒண்ணு மருந்தடிச்சு பழுக்க கூடாது. இப்ப எல்லாம் சுவாமிக்கும் வைக்கிற எல்லாம் மருந்தடிச்ச மாம்பழமும் முழுக்களும் மருந்துதான். என்ன பழத்தை வைக்கிறேன்னு ஏன் கிடக்கு, ரொம்ப கவலையா கிடக்கு. இதுக்காக நான் சொன்னேன், வாழைக்குள்ளைய எல்லாம் வாழைப்பழம் கடையில வென்றையில வாழைக்குள்ளைய வேண்டி நாங்களே புகை போட்டு வேப்பங்குளையும் வச்சு மஞ்சளும் போட்டு புகை போட்டு தான் சாமிக்கு வைக்கிறேன். பொங்கல் வருது, பொங்கலுக்கு ஒரு 25-30 குலை எடுப்போம். பொங்கலுக்கு ஆனி பொங்கல் 6, 4, 5, 6க்கு வருது. 30 குலை, ஒரு 200 மாம்பழம், ஒரு 15 கிலோ தேசிக்காய், 1500 மேல விற்பனை. பெரிய மடையாது அது. குருநாதருக்குரிய கரையலங்களுக்குரிய ஒரு முறையும் பாரம்பரிய சங்ககால ட்ரெடிஷன். இப்போ நாங்கள் அதை கைவிடாம செய்து ஒடியல் புட்டு 150 விற்கிறது, குரக்கன் புட்டு, எள்ளுப்பாகு, தவிட்டு புட்டு, கத்திரிக்காய் 4ஆ வெட்டி போட்டு மூள் விழாம அவிக்கணும். அதெல்லாம் அந்த பாரம்பரிய முறைப்படியான படையல்கள் ஆனி பொங்கல்ல பார்க்கலாம். இந்த முறை 4, 5, 6ஆம் தேதி சனிக்கிழமை இந்த பொங்கல் நிறைவு வரும். அப்ப அதுக்கு நாங்கள் செய்கிற போது அதெல்லாம் நாங்கள் அந்த இயன்ற அளவுக்கு மூறாக்கட்டு எல்லாம் வேண்டி பிளாப்பழங்கதெல்லாம் தேடி மருந்தடிக்காதபடிதான் நாங்கள் வேண்டுறது. ஏனென்றா அதை சுவாமிக்கு நல்லதை கொடுக்கணும், அப்பதான் நன்மை நடக்கும், இல்ல பிரயோசனம் இல்லை. அப்ப இந்த கனி மரத்தில பழுத்த பழம் நல்லா அப்படி டக்குன்னு விடும். மூள் விடுறது மாதிரி முத்தி பயன், அதுதான் மெய்ப்பயன் தருமை என்றதான் இதனுடைய விளக்கம். ஆகவே அந்த விளக்கம் கேட்ட அன்பர்ல இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. அந்த சொல்ல யோசிச்சு பாட்டு பாடமாயிட்டு ஆனா இந்த சொல்லுக்கு கருத்து தெரியாம நான் என்னவா இருக்கும் அந்த உயரிய வலமளவுக்குரிய சொல்லு என்ன வலமளு உயரிய வலமழுண்டா வலக்கையில மழுவாயுதத்தை ஏந்திய உயரிய நிலையில இருக்கிற சிவபெருமான். அத மழுவாயுதம் உயரியன்றது இதுக்குரிய சொல்லு. நான் வலமழுவ தனிய பார்த்து உயரிய நிலைமதி அங்க உயரத்துல இருக்கிற மாதிரி ஐயா சொன்னா பிரகட இது எங்களுக்கு தெரியுமே என்ற மாதிரி கிடக்கு. ஐயா சொன்னா பிரகாரம் அத யோசனை, அந்த மழுவுக்கு யோசனை வரவே இல்லை. அது மழுவாயுதம் மிக புனிதமான ஆயுதம். சிவன் மான் ஒரு களிப்பு சந்தோஷத்துல, அது மான் அப்படி களிப்புலதான் துள்ளி நிக்கிற மாதிரி 2 விரல்ல அப்படி 2 காலில் துள்ளி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மழுவாயுதம், சிவன் மழுவாயுதம் அது ரொம்ப சக்தி. அது ஒரு அளவுல சொல்ல முடியாது. எந்த தீமையும் நீக்கக்கூடியது சிவன் சூலத்துக்கு நிகரானது மழுவாயுதம். அதான் நான் சொன்னேன், எங்கட கோயில்ல மழுவாயத்தை விட சூலத்தை தான் கூட போட்டிருக்கு. அது சிவன் ஏன் சொல்லிச்சு என்னன்னு எங்களுக்கு தெரியும். முன்னோர்களுக்கு தியானத்துல காட்டி அவைய திரைச்சீலையில கீறி வச்சிருக்கிறேன். அதைத்தான் நான் இப்ப சுவாமியா செய்தேன். நான் சும்மா செய்கிறேன், சுவாமியின் உத்தரவு கேட்டு செய்த. எனக்கும் அது முழுமையா விளங்கல, உண்மையா சொல்றேன். அது ஏன் சிவன் அப்படி போட சொன்னார்னு விளங்க. அது வேண்டாலும் நீ அவராத்தான் சொன்னாதான் விளங்கலாம், தவிர நாங்க சும்மா சொல்லேன். ஐயா அந்த நீங்க கேட்டதான் சொல்லுங்க ஐயா. ஆமாம் சொல்லுங்க. இல்ல அந்த மான கையிலேந்து இருக்கிறார். அப்ப அந்த மான் ஏன் கையிலேந்து இருக்கிறார்? மாண்ட 4 கால்களும் 4 வேதங்களா, இல்லது அவர் அந்த மான் குட்டி தாயோர் இறந்தா பிறகு அந்த புலி போய் அவற்ற கருணையினால புலி போய் அந்த மானுக்கு பால் கொடுக்குது, அதால ஏந்தி இருக்கிறாரா, ஏன் மானை ஏந்தி இருக்கிறார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு ஐயா எனக்கு. நீங்க உங்களோட கேள்வி அது நல்லதுதான். ஆனா ஒரு உண்மையிலே அது இந்த தத்துவார்த்த ரீதியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த மான் துள்ளி நிக்கிற அந்த அம்சத்தை நீங்க பார்த்தா விக்கிரகத்துல பார்த்தா தெரியும். மான் ஆனந்த களிப்புல துள்ளி நிக்கிற ஒரு தன்மையிலான் அது இருக்கு.
அப்ப அது அந்த ஆத்மாவினுடைய தத்துவார்த்த நீதியாக ஆத்மாவினுடைய பேரானந்த நிலையை குறிக்கிற ஒன்றுதான் அது என்பதுதான் சிலருடைய விளக்கம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாள் வேதம் இத அப்படி இந்த பல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனை சொன்னாலும் உண்மையிலேயே அந்த மானுடைய அம்சம் ஆனந்த கழிப்பு. அது ஆனந்த கழிப்புல 2 காலில் அப்படி சிவபிரான் பிடிச்சி அதை மடக்கி வச்சுக்கிற மாதிரி இல்லை. அது அப்படி செய்யக்கூடாது விக்கிரகத்துல. அப்படி அந்த ஆனந்த கழிப்போடு அந்த மான செய்யணும்ன்றதுதான் விதி. அப்படித்தான் அவர்கள் விக்கிரவியல் மயமதம் மானதாரம் தத்துவ நிதி சிற்பரத்தினம் காசிய பாகம் விக்கிரமூரசியம் சிற்ப சாஸ்திரங்கள் அப்படி ஒரு தன்மையெல்லாம் சொல்லுது. அவன் நீங்க சொன்னத உண்மையில கமலாமிஸ் கேட்ட ஒரு நல்ல விஷயம். அதுவும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். நீங்க கேட்ட நல்லது. நாங்கள் அதை மேற்கொண்டும் மேல ஆராய்ச்சி நோக்குல பார்ப்போம். நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. சிந்தனைகளை தூண்டி விடையக்கதான் சிலது நாங்க சிந்திக்கிறோம். நான் முழுமையா இந்த கேள்வியை இந்த பாட்டை கேட்ட போதுதான் இது சிவபிரா சுவாமியுடைய இந்த தனித்துவத்தை நாங்க பாக்குறோம். அவர் முழுக்கலும் உள்வாங்கி அவர் சொல்லி இருக்கிறார். மிக மிக சொல்லுங்க நந்தி. இன்னொரு விஷயம் ஐயா சொல்லு, நான் முன்னுக்கு அந்த முத்தி மெய்ப்பயனேக்க அந்த முத்தியால வர பயணத்தான் நான் மனசுக்கு யோசிச்சு கொண்டிருந்தான். அந்த உடம்பெடுத்த பயணம் சொன்னதுக்கு ஒரு வித்தியாசமான கருத்து. அது ஐயா இப்ப 2 கருத்து சொன்னார். அந்த இந்த அடிக்குறிப்ப சில பெரியவர்கள், நான் நினைக்கிறேன் சில பெரியவர்கள், கீரன் போன்ற பெரியவர்கள் சில பேர் இத விலங்கு முத்திக்கனி மெய்ப்பொருள் தருமை என்று போட்டிருக்கிற தன்மையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப அது அதான் நான் சொன்னேன், இந்த மூலத்தை சரியா பார்க்கணும். இப்ப நீங்க சொன்ன அப்புறம் எனக்கும் ஒரு ஆராய்ச்சி சிந்தனை வந்தது. இந்த சிவபிரா சுவாமிகள்கிட்ட எழுதினதை எட்டுச்சுவடியை பார்த்து முதல் வெளியீடு செய்த மூல பிரதியை ஒரு கால் பரிசோதிக்கணும் என்ற ஒரு தேவை எனக்கு இருக்கு. நீங்க இந்த பாட்டை கேட்டதால எனக்கும் ஒரு நல்ல விஷயம். எனக்கு இது 5 வருஷத்துக்கு முந்தி வாட்ஸ்அப்ல வந்தது. நான் இந்த பாட்டை எழுதி வச்சு பாடம் படிக்கிறேன் நான். ஆனா அந்த கருத்துக்கு கீரன் போன்றவர்களோ பெரிய கீரன் போன்ற பெரிய அறிஞர்கள் உரையிலேக்கு இந்த கடைசியில கூடிய ஒரு விளக்கம் என்ன விலங்கு முத்திக்கனி மெய்ப்பொருள் தருமை என்று சொல்லி மாத்தி பாவிச்ச ஒரு தன்மையும் இருக்கிறோம். அதே மாதிரி அந்த மேன்முறை என்றத மென்முளை, அதே மாதிரி பலமழு என்றத கொம்பள விழானா போட்டு வளமழு. அப்படி அந்த சில மாற்றங்கள் சில அடிக்குறிப்புகள்ல மாற்றி இருக்கிற தன்மை இருக்கு. அதான் இந்த இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் சுவமென்று சொன்னாலும் அதான் நான் நண்பர்களை வடிவாக கேட்கறது என்றால் சரியான மூலத்தை பரிசோதித்து சரியானதை போடணும். இல்லாட்டி பொருளும் மாறிடும். அதை நாங்கள் நூலை அதை இயற்றினவற்ற சிந்தனையிலிருந்து நாங்கள் மாறுபட்டு வேற குணங்கள்ல போயிடுவோம். அது ரொம்ப ரொம்ப இப்ப எங்கட இல்ல அதுதான் அது அப்படின்னு சில பேர் பாவிச்ச மாதிரி சில மூலங்கள்ல சொல்றாரு. அப்ப அத சிக்கல் இருக்கு. ஆனா அந்த பலமழுதான் சரி என்றது என்னுடைய சிந்தனை. அதனால இந்த மூலத்தை ஒருக்கா பரிசோதிக்க வேண்டும். திட்ட தெளிவா விளங்குதானே ஐயா. மெலு வந்து அங்கால கங்கை நதியை பெறபடியா அது நீங்க சொன்ன சரியா அதான் தலைமை சேர்ந்த நல்கருணை கடல் என்ற அந்த கருணை கடலை காட்டுறதுக்கு இந்த 2 அம்சத்தையும் ஒரு முக்கியப்படுத்துற. நன்றி ஐயா. வேற யாரும் திருவாசம் மிக 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 அருமையா இருந்தது ஐயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த ஆவலை மீண்டும் மீண்டும் தோன்றீங்கள். மிக அருமையா இருந்தது. நன்றி அக்கா ஐயா. உங்களோட நேரத்துக்கும் எங்களுக்கு சிவபெரும்பொருளுக்கு தான் நன்றி ஐயா. நன்றி 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 மிக்க நன்றி. வணக்கம் கமலநாத் சார். யாராவது கதைக்கிறது கதை. வணக்கம் சார். வணக்கம் கமலநாத் சார். ஓமா வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா எனக்கு இன்னைக்கு ஒரு புதுச்சொல்லு கரைஞ்சன் வீரகத்தி தோஷம்ன்றது உங்களால என்ன கரைஞ்சி அறிய பெற்றிருக்கிறேன். பிரமகத்தி தோஷம் என்றது பிராமணனை கொன்ற பழி என்றது அறிஞ்ச போது வீரனை கொன்ற பழி கொண்டு வீரகத்தி தோஷம் கொண்டு இருக்கிறதாக அறிஞ்சு அதுல ராமனுக்கு பிடிச்ச பிரமகத்தி தோஷம் முனீஸ்வரத்துல நீங்க பெற்றதாக நீங்க சொல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப மற்றது நீங்கள் ராமேஸ்வரத்துல அந்த 96 தீர்த்தத்தை இதண்டு
அவர் பிரம்மகத்தி இந்த வீரகத்தி தோஷத்தை நீக்கிறது அந்த பக்கம் ராமேஸ்வரத்துல ஐயா இருக்குது நம்பி. ராமேஸ்வரம் அல்ல, வேதாரண்ய தல புராணத்துல அது இருக்கு. என்னோட புத்தகமே இருக்கு என்கிட்ட. நான் ராமேஸ்வரத்துல இந்த நீங்க சொல்ற அந்த 95,000 கிணறுகள் அந்த குளங்கள் குண்டுகள் எல்லாம் கிடக்கிறது ராமேஸ்வரத்துல. அது 27 தீர்த்தம். ராமேஸ்வரம் 27 தீர்த்தம். நான் 27 தீர்த்தத்திலே முழுகினானோ. 27 தீர்த்தம், கடலுக்குள்ள சில தீர்த்தம் இருக்குது, உள்ளுக்குள்ள கிணறுகள் இருக்குது. இது வேதாரண்யம் தான் 90. கங்கையே வந்து சிவனை பிரார்த்தனை பண்ணது தன்னுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு வழி கண்டு. அப்ப சிவபெருமான் சொல்றார், நீ வேதாரண்யத்துல இருக்கிற தீர்த்தத்துல வந்து முழுகி தான் உன்னுடைய பாவத்தை நீ நீக்கணும். அதுக்காக கங்கை ஒரு வருஷத்துல ஒரு கால் வேதாரண்ய தீர்த்தத்துக்கு வந்து யுத்தம் மாறுறதா. அதெல்லாம் வேதாரண்ய தலபுராணத்துல இருக்கு. தலபுராணத்தை எங்கட வரணீயாதீனத்தை பற்றி ரிசர்ச் பண்ண எடுக்கலதான் இது பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் பூரணமா எடுக்கக்கூடாது. சரி, மற்ற இன்னொன்று சொல்லி கீரன் சொன்னா எந்த இடத்துல கீரன் சொல்லி இருக்கு ஞாபகப்படுத்த முடியுமோ? அத நானும் மறந்துட்டேன். முந்தியோருக்கா பார்த்த ஞாபகம். அது ஒரு கால் கம்பராமான களஞ்சியம் புத்தகம் இருக்கு. வேற பெரிய புத்தகங்கள் எழுதுனதா எனக்கு ஒன்றும் தெரியல. பேச்சு அவற்றை நிறைய பேச்சுக்கள் இருக்கு. ஆனால் உரையோ ஏதோ ஒன்றில சொன்ன எனக்கு ஏதோ அதான் எனக்கு அந்த சரியான கனகாலம் முந்தி பார்த்த ஞாபகம். அப்ப எனக்கு அந்த இது பாய்கொண்டைகள் இப்படி ஒரு சந்தா அந்த மூலத்தையோருக்கா பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பார்ப்பேன். நான் திருவாவடுதுறை ஆதீனத்தோட தொடர்பு கொண்டு எனக்கு திருவாவடுதுறை கார்த்திகை சிவம் அல்லது இவட்ட திருவாவடுதுறை ஆதீனத்தோட தொடர்பு கொண்டு இந்த சரியான இந்த பாட்டின் சரியான மூலத்தை எடுக்கணும். நன்றி சார். நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, பாராட்டுகள். மிக்க நன்றி சார். நன்றி சார். வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுமெண்டா? வணக்கம் சார். வணக்கம் அம்மா. நான் மட்டக்களப்பில இருந்து அழைக்கிறேன். இன்றைக்கு இந்த திருவாசகத்துல இந்த 10-11 அடிக்கும் எங்களோட சமயத்தில் இருக்கிற அத்தனை புராண கதைகளையும் ஒருங்கே குவித்து அழகாக எங்களுக்கு ஞாபகமூட்டினீர்கள். மிகவும் திறமையான விளக்கம் சார். நன்றி, பாராட்டுக்கள். எல்லோருக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு சொற்பொழிவாக இருக்கும். நானும் இந்த இதுல கலந்து கொண்டதுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி அம்மா. நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணும். எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. எங்களால் ஏதோ சுவாமி சுரக்கிறத தருவோம், அவ்வளவுதான். நான் அவ்வையார் கற்றது கைமண்ணளவன்னு சொல்லி அவ்வையார் ஐயா கூட சவுண்ட் நின்றுட்டுது ஐயா. இப்ப விளங்குதோ? போன் வாங்க. ஓகே. அப்ப இந்த அவ்வையார் வந்து சொல்றது கற்றது கைமண்ணு உருப்படி மண் இல்லவா. பெரியவர்கள் இப்படி கைய இப்படி நிலத்துல வச்சுட்டு எடுக்க இதுல மண் கற்றது கைமண்ணளவு இப்படி வச்சுட்டு எடுத்த மண். நாங்கள் எவ்வளவோ நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் இருக்கு. ஏதோ இறைவன் எங்களுக்கு தந்த இது நாங்கள் உங்களுக்கு பயிர்றோம், அவ்வளவுதான் சொல்லலாம். ஐயா ஒரு சந்தேகம். இந்த பின்னதுக்கு நான் இவ்வளவு காலமும் அந்த தலை அலங்காரம் உடையவன் தலைக்கோலம் உள்ளவன் என்றுதான் இவ்வளவு காலம் ஒரு கருத்து படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு கொல்லுறபவன் என்று தீமைகளை கொல்றவன் என்று தீமைகளையோ எங்கண்ட பாவங்களை கொல்றவன் என்று அதுவும் பொருத்தமா இருக்குது. ஆனா அந்த இவ்வளவு காலம் படிக்க நான் என்னுடைய பாட்டுக்கு படிச்சதான். நான் யார்கிட்டயுமே படிக்க இல்லை. இதெல்லாம் கூகுள்ல இதெல்லாம் தேடி படிச்சதான். அதுல தலை அலங்காரம் உள்ளவன் தலைக்கோலம் உள்ளவன் தான் வந்திருக்கு. அது அந்த உண்மையிலே அது மணிக்காத சிந்தனையில அது பெரிய தலைக்கோலம் உள்ளவன் அப்படித்தானையா இவா சொன்ன கருத்து தானையா நானும் புத்தகங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஆனால் இதுவும் பொருத்தமா இருக்கு. ஒரு சொல்லுக்கு 2-3 கருத்துக்கள் இருக்கிறதானே இதுவும் பொருத்தமா இருக்கு. ஆனா நான் இவ்வளவு அளவா என்னோட புத்தகம் ஒன்றும் இல்லை. நான் எல்லாம் இந்த யூடியூப்களுக்கு அது எல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் பெரிய ஞானிகளுடைய சில பேருடைய கருத்து
இந்த அடிப்படையில தான் இருக்கு. இதை பொறுத்த மாணிக்கவாசகம் எப்படி அதுதான். இப்ப நாங்கள் பரிமையான மாணிக்காசர் மனசுல இதுவும் பொருத்தமா இருக்கு. பிறப்பருக்கும் பிஞ்ஞான்ற நினைக்கல பிறப்புகளை கொல்லுறவன் கருத்துல எடுக்கலாம். நீங்க சொல்ற தலையலங்காரம் அந்த பொருளோட இதுல வராது. பிறப்பருக்கும் பிஞ்ஞகன். பிறப்பறுக்கிற செயலை செய்யறதுக்கு தலையலங்காரத்தோட இல்லாம இருந்து அப்படி பிறப்பறுப்பு செய்யலாது. சிந்தனையில செய்திருக்க மாட்டேன். அது அழித்தல் என்ற அந்த வருது. வேற பதிகங்கள்ல பிஞ்ஞகனை பற்றி சடையை விரித்தவன் என்றுதான் நீண்ட சடையை தான் படிச்சுக்கிறோம். அது ஐயா சொன்ன மாதிரி இந்த பிறப்பருக்கும் பிஞ்ஞகனுக்கு அது பொருந்தாத இந்த ஐயா சொன்ன கருத்து தான் இதுக்கு பொருத்தமா வர்ற பொருள் இடம் பலம் பொருள் அறிஞ்சு நாங்க பார்க்கணும். இப்ப இந்த பாடியவற்ற நோக்கு சந்தர்ப்பம் சிந்தனை அப்படிக்கான விஷயம் நாங்க சிந்திக்க வேண்டி இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஓமையா, நான் படிச்ச புத்தகத்திலையும் கொல்பவன் என்று இருந்தது. ஆனா அது அந்த பிறப்பை அழிப்பவன் என்று அதுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள போட்டு இருந்தவங்க. பிறப்பை அழிப்பவன் அது எல்லா பொருளும் அதுக்கு வரும். இப்ப நாங்க சொல்றோம் என்ன அழித்தல் சொல்லிக்க உண்மையிலே அழித்தல தான் நான் விளக்கம் சொன்னேன். தேர் திருவிழா, வேட்ட திருவிழா, சப்பர திருவிழா எல்லாம் அந்த அழித்தல் என்றது சுவாமி ஒருபோதும் உயிர்களை அழிக்கிறதோ யாரையும் அவர் பேர் நன்மை செய்பவர். அவர் எங்களுக்காக எங்கிட்ட இருக்கிற இந்த வினைகளை அழிக்கிறதுதான் அந்த அழித்தல் செயற்பாடு. நான் வடிவா சிந்திக்க வேணும். சிவபெருமான் சுவாமி வரத்தை கொடுத்துட்டு அவைகளை அழிக்க முடியாமல் வேற ஒரு சக்திகளூடாத்தான் அதை செய்விக்கிறார் என்றால் அவர் அதை செய்ய இயலாது. இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவான் அந்த இதுக்கையா இப்படி விளக்கங்கள் கிடைக்கிற நேரம் உண்மையா அந்த கசிந்து உருகுற அந்த தன்மை இப்பதான் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. நாங்க மேலோட்டமா தான் பார்த்து கொண்டு போன நாங்க ஆனா அது ஆழமாக ஊண்டி அதுக்குள்ள இறங்குற நேரம் அதுல விளக்கங்களும் இதுவும் ஒரு நல்ல ஒரு தெளிவை தந்தது ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. நல்லா இருக்கணும். அவன்தான் சார். நான் இந்த பிஞ்ஞகன் என்றதுக்கு முன்னாடி நான் முதல் சுட்டி காட்டியது போல அதை ஒரு பேர் சொல்ல எடுத்துக்கொண்டு புறப்பறக்கும் பிஞ்ஞகன் இதை தனி சொல்லாக்கிட்டு தலைக்கோலத்துடைய ஆகிய சிவன் புறப்பறக்கிறத செய்யறேன்னா நானும் கருதி கொண்டு நான் இப்ப நீங்க சொன்னதான் இப்ப டிக்ஷனரியை தூக்கி பார்த்தேன். அதுல என்னன்னா பிஞ்சகன் என்றது அழிப்போன் என்றதும் பிஞ்ஞகன் என்றதுக்கும் அதே கருத்தும் போட்டுக்கிறார்கள். பிஞ்ஞகன் என்றதுக்கும் அழிப்பவனான சிவன் என்றதுக்கும் போட்டுக்கிறார்கள். பிஞ்ஞகம் என்றா தலைக்கோலம் ஞான உம்மனா போடைய பெண்கள் தலைக்கோலம் என்று போட்டு பிஞ்ஞகன் என்று சொல்லிக்க அழிப்பவனான சிவன் என்றுதான் நடிக்கிறதுல போட்டுக்கிறார்கள். உங்களை சுட்டி காட்டியதுக்கு நன்றியா. நீங்க பார்த்தீங்களே கையில நீங்கள் வீட்டிலே ஒரு நூலகம் வச்சிருக்கிற ஆள் எனக்கு தெரியும் தானே. உடனே எடுத்து பார்த்திருக்கிறீங்க. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் சார். நல்ல விஷயம். 2 கருத்து பார்த்ததாக எனக்கு ஞாபகம். அதான் அந்த வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் அகிலன் பேசுகிறேன். இன்றைக்குத்தான் உங்களுடைய திருவாசக வகுப்புக்கு வர கிடைத்தது. ஏனென்றால் நான் இப்ப ஒரு 3 வாரமாக வீட்டில இல்லை. நான் வெக்கேஷனுக்கு போயிருந்தேன். அப்ப கிளாஸ்கள் நிறைய தவற விட்டுட்டேன். என்றாலும் இன்றைக்கு மறக்காம வரக்கூடியதா இருந்தது. நல்லா இருக்கு. இந்த திருவாசகம் வகுப்பு கேட்க வேணுமென்று எனக்கு ஆர்வமா இருந்தது. இன்றைக்கு நான் அதை ஆரம்பிச்சுட்டேன். இன்றையிலிருந்து நான் தொடர்ந்து வருவேன். மற்ற என்னென்றா இதுல நீங்க இதை பற்றி முதலே சொல்லி இருக்கிறீர்களோ தெரியவில்லை. இந்த சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் வாழ்க என்று சொல்லுவார், வெல்க என்று சொல்லுவார், போற்றி என்று சொல்லுவார். அதனால அந்த ஒரு இடத்துல நன்றி என்று வர்றதில்லை, ஒரு தேவாரத்திலும் அப்படி வாரதில்லை. அதுக்கு நான் பல பேர்கிட்ட கேட்டேன். நான் எனக்கு சரியாக விளக்கம் சொல்லல. நான் புரிந்து கொண்டேன் அந்த நன்றி என்ற சொல்லு எங்களுக்குள்ளதான் நாங்கள் அதை சொல்லலாமே தவிர இறைவனுக்கு சொல்லுற கூடிய வார்த்தையாக இல்லை என்று நான் புரிந்து கொள்றேன். அதை பற்றி ஒரு சொல்லுங்க உண்டு. மற்றது 2வது என்னவென்றால்
இந்த சிவபுராணம் படிக்கிறதுக்கு முதல் நாங்கள் தொல்லையிலும் பிறவி சூழந்தலை நீக்கி என்று பாடுறாங்க. அதை பாடியவர் யாருன்னு எனக்கு இன்னும் சரியா தெரியல. அதையும் இருக்கா சொல்லுங்க. இந்த ஒரு சந்தேகமும் கூட இருக்குது. அதை சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடினதோ என்று சில பேர் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது ஒரு நூல்களின் இதுகள்ல சரியா சில பேர் அநேகமான ஆக்கள் பெரியவர் நாங்கள் முந்தி கேட்கல சிவபிரகாஷ் சுவாமிகள் என்று குறிப்பிட்டவரும் இருக்கிறோம். ஆனா அந்த அத உண்மையில நானும் அதை இந்த சரியாக ஆராய்ஞ்சு பிடிக்கல. நாங்கள் அதை பின்பற்றி கொண்டே நெடுக வாரம். நீங்க சொன்னா போற ஆராய்ச்சி நோக்கில நாங்க பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் ஒரு அந்த ஆராய்ச்சி போக்குல நான் உண்மையை அதை பார்க்கல, யார் எழுதினது யார் என்னன்னு சொல்லி. ஆனா நல்லா இருக்கு, சொல்லும் போது நல்லா இருக்கு. அது ஒரு நல்லா தொல்லையிலும் பிறவி என்ற வராது, தொல்லை இரும் பிறவி என்றுதான் வரும். தொல்லை இரும் பிறவியும். நீங்க நேற்று வேற 3 பாட்டு சொன்னீங்க தானே ஐயா? இந்த அருள்வாத ஊரர் சொல்ல, கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க போதலந்து தேன் சொரியும், இந்த 3 பாட்டு நேற்று சொன்னீங்க தானே? அதுவும் இந்த தொல்லையிரும் பிறவியும் ஒரே ஆள் தான் பாடினதா இருக்கு? அது வெண்பாவத்தான் வருது மூண்டும். அதுதான் மூலங்கள் கொஞ்சம் அதான் சில பேர் சிலத பாடி போட்டு அந்த இப்ப என்னண்டா இப்போ எங்கடையாக்க சில பேர் பாடல்களை பாடி போட்டு அது யார் பாடினது என்னன்னு போடுறது இல்லை. சில புத்தகங்கள் இந்த பிள்ளைகளும் பாடமாக்கி போட்டு இதன்று தெரியாம மாறுபட்டிருக்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கு. அப்ப அந்த தவறு எங்களுடைய ஆக்கள் நூல்களை அச்சடிக்கின்ற போது ஏற்படுற தவறுகள். அப்ப அந்த ஒரு சிந்தனையில தான் இதையும் ஒருக்கா நாங்கள் ஆய்வோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க கேட்ட நல்லது. மற்றது ஐலந்தர் சொன்னது மாதிரி இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா என்றது ஒரு கேள்வி. என்ன ஐலந்தர் சொன்ன, நாங்கள் மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றது மாதிரி இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆனா அந்த எங்களுக்கு அந்த பாரம்பரியம் அப்படியே வந்து விட்டது. இறைவனுக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிக்கின்ற முறைமைதான் இருக்கிறது. அல்லது போற்றி போன்ற நமக என்று சொல்லி அவர்களை போற்றி செய்கின்ற ஒரு முறைமை இருக்கிறது. அல்லது இப்ப நாயன்மார்களுடைய சிந்தனையின்படி திருவருளை பணிந்தார்கள். அவர்கள் அந்த நன்றிக்கு பதிலாக பயன்படுத்துகிற ஒரு தன்மை பணிந்தார்கள் என்ற ஒரு விஷயம்தான் கூடிய அளவில் இருக்கு. திருவருளை அவர்கள் பணிந்தார்கள், அதுதான் எங்களை பணிந்து எங்களை எல்லாம் ஈடேற்றுதுன்னு சொல்லி. அப்ப அதை பற்றியும் நாங்கள் உண்மையில சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் ஐலன் சார் சொன்னது. ஆமையா, நன்றி. நானும் யோசித்தேன், இது நாங்கள் எங்களுக்குள்ள மனிதர்களுக்குள்ள சரிசமமாக அல்லது எங்களுடைய மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் நன்றி சொல்லலாம். தவிர மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்வதற்கு நாங்கள் அடிமைகள் எஜமானனுக்கு நன்றி சொல்றதுன்றது அப்படி வழக்கு இருக்காது தானே. நாங்கள் அடிமைகள் எப்படி தலைவனுக்கு நன்றி சொல்றது? தலைவன் தான், அடிமைதான். நோக்கெல்லாம் எந்த வாரத்திலும் அவ்வாறு வருவதில்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற நல்ல ஒரு விஷயம் என்னண்டா, இப்போ ஒரு கோவில்ல நாங்கள் ஒரு கிரியைகளை தொடங்குற போது முதல் அனிக்க பெறுறோம். ஒரு மூலமூர்த்தியின் அனிக்க பெறாமல், அல்லது ஒரு குருவை அழைக்கிறது குருவின் அனிக்க பெறுறது. மூலமூர்த்தியின் இது அனிக்க பெறுறன்னு தான் சொல்றது, அனுமதி பெறுதல். அதே மாதிரி இந்த காப்பெல்லாம் அவுக்கிறோம். காப்பை விட்டா பிறகு நாங்கள் கையில் இந்த காப்பை, எனக்கு இந்த முறை நிலையாவும் எங்கட கோயில் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று மண்டலாபிஷேகம் 1008 சங்காபிஷேகம் நிறைவு செய்து போட்டு எல்லா சுவாமிகளின் காப்பை அவிட்டு என்னுடைய காப்பையும் அவிட்டு கொண்டு போய் திருமஞ்சன கிளத்துக்குள்ள போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தால பார்த்தால் அடிச்சு ஊத்திச்சுது மழையண்டா கோயிலடியில மட்டும்தான் அப்படி மழை. வைகாசி மாதத்துல நான் அறிய உலக காலத்துல வயல்வெளிக்கோ இப்படி வெள்ளம் நின்றதை நான் அறிய இல்லை. மற்ற இடங்கள்ல தூர இடங்கள்ல கேட்டா இல்லை. அப்ப அது ஒரு திருவருள். அது அந்த கிரியைகள் இதுகள் எல்லாம் நிறைவான. அப்ப நாங்கள் இந்த காப்பை அவிட்டு போட்டு கையில் ஒரு தேங்காயில என்ன செய்கிறோம்ன்றா, சுவாமிக்கு நன்றி சொல்றதில்லை, நாங்கள் சுவாமிய விழுந்து வணங்குறோம். உருத்திராட்சம் இது எல்லாத்தையும் உருத்திராட்சத்தோட விழுந்து வணங்கக்கூடாது. அப்படி உருத்திராட்சத்தோட வணங்குறேன்டா கீழே ஒரு வஸ்திரம் ஒன்று விரிச்சு போட்டுத்தான் வணங்க வேணும். ஏண்டா உருத்திராட்சம் சிவலிங்கம், அது சிவாம்சம், அது மண்ணில நாங்க பாட்டு அசிங்கப்படுது. அப்ப உருத்திராட்சத்தை கலட்டி
எல்லாம் வச்சிட்டு சுவாமிய நமஸ்காரம் பண்றதா நான் பணிந்து வணங்குறோம். பணிந்து வணங்கல சுவாமி எல்லாத்தையும் நீ உள்ளுக்குள்ள நடத்தின, உனக்கு நான் இந்த பணிவை செய்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லாம இதை நிறைவு செய்தேன்னு சொல்லி, அப்படி இருந்து நான் மனுஷன் ஏதாவது அறியாமல் தெரியாமல் ஒரு மந்திரம் சொல்லிக்கோ அல்லது அபிஷேகம் செய்யக்கோ அல்லது ஏதாவது கட்டாயமா மனுஷர்கள் நாங்க பிழைவிட்டு இருப்போம். நாவலர் ஆர்மனாவலர் பெருமானை எடுத்து கேட்டாலும் அவர் சொல்லுவார், அவரு கூட ஒரு பிழை விடாம இருந்திருக்க மாட்டார், எங்கேயோ ஒரு தவறு வர மனுஷர். அப்படி வரைக்கு அதை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சிதறு தேங்காயை அடிச்சு ஏதாவது பிழை இருந்தா பொறுத்தருள் என்று கேட்கிறோம். அப்ப அந்த இடத்துல நாங்கள் நன்றி என்ற எண்ணம் விட சுவாமிய பணிகிற எண்ணம் தான் வரும். இப்ப ஐலன்ஸர் சொல்லிக்கதான் நான் யோசிச்சேன். இந்த பணி சுவாமிய பணிஞ்சு இந்த பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம், சுவாமி நீதான் உங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி வச்சிருக்க. மனுஷன் நாங்க எங்கட காரியம் அல்ல, இந்த கன விஷயம் அப்படித்தான் எங்களுக்கு தெரியாம என்னென்னவா நடக்கும். நானே இந்த சில விஷயத்தை நான் தனியா ஒரு 13 குருக்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் தனியே செய்தேன். 13 தூபிக்கும் மூலஸ்தானம் உட்பட 13 தூபிக்கும் ஏறி தூபி அபிஷேகம் செய்து போட்டு பேர்ந்து வந்து சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்தது. என்னண்டு செய்து முடிச்சதுன்னு எனக்கு தெரியல. அது திருவருள் தான் உள்ளுக்கு நின்று செய்தது, நான் என்று சொல்லவே இல்லாது. அப்ப அப்படியான நேரத்தில் அந்த நன்றி என்றதை விட பணிவு தான் எங்களுக்கு வருது. உண்மையிலே எங்களுடைய நன்றி என்றால் எவ்வளவுக்கு நன்றி உணர்வு இருக்கோ அந்த அளவுக்கு பணிவு வந்துடும் தானாக. அந்த பணிவு நான் விழுந்து சுவாமிய கும்பிடைக்க, பெருமானே எல்லாத்தையும் நீ செய்து வச்சாப்பான்னு உன்ன பாதத்தை தொட்டு வணங்குறோம், அதான் பணிவு. பணிவு. அப்ப நன்றி என்பதும் பணிவுதான். அதான். மிக்க நன்றி ஐயா, நல்ல விளக்கம். நல்ல ஒரு விளக்கம். நீங்க நல்ல பொருத்தனையத்துல கேட்டீங்க, பொருத்தனையத்துல கேட்க நாங்களும் சிந்திக்கிறோம். அது உங்களுக்கு இறைவன் ஊற்று. இந்த வகுப்பு நடத்துறதுல முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் அந்த சொற்பொழிவுகளை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போகாமல் அதை பற்றி சிந்தித்து அதை பற்றிய கருத்துக்களை பரிமாறும் போது எங்களுக்கு தெளிவு கிடைக்குது. அதுதான் நாங்க இருக்கிற முக்கியமான விஷயம். இல்லைன்னா நூல்களை படிச்சுட்டு போகலாம், ஆனா நூல்களை படிச்சாலும் தெளிவு வராது, எப்படி கேட்கறது மாதிரி வராது. இதைத்தான் முன்னோர்கள் சற்சங்கம் என்றாரு. அறிஞர்கள் எல்லாரும் மட்டமா இருந்து கதைச்சு இப்ப அதை பற்றி அவர்கள் ஆளை புடுங்கி பிச்சு புடுங்கி செய்யற சற்சங்கம் என்று சொல்றவங்க. இப்ப அந்த சற்சங்கம் என்ற முறைமை எங்கள்கிட்ட குறைஞ்சு கொண்டு போயிடுச்சு. விளக்கம் இல்லாத இப்ப வந்து கொண்டு இருக்குது, வளர்ந்து கொண்டு இருக்குது. நிறைய சற்சங்கங்கள் நடக்குது. இந்த ஜூம் மூலமாக எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு எங்கெங்கயோ இருந்து நாங்க நல்ல அறிஞர்கள் சான்றோர்களோட தொடர்பு ஏற்படுத்தியது இந்த ஜூம் மூலமானது. இல்லாட்டிக்கு யாரையும் ஒருவர் தெரியாது, இங்க யாரு சான்றோர் இருக்கிறார்கள், யார் அறிஞர்கள் இருக்கிறார்கள், யாரு குரு இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப மீண்டும் வளர்ந்து கொண்டு போகுது இந்த சற்சங்கம். எங்க பார்த்தாலும் ஜூம் மீட்டிங் வந்து விளம்பரங்கள் வருகிறது. அது நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இது எல்லாம் திருவருள் தான். நிச்சயமா. மிக்க நன்றி ஐயா. நன்றி சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சுவானந்தோரி அம்மாவோ? சரி, குரல்ல பார்த்து பிடிச்சார். உண்மையிலே நல்ல விளக்கம். நானும் இந்தியாவிலிருந்து தமிழ்ச்சங்கத்துக்கு இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு கொஞ்சம் அந்த முனைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட அந்த நிகழ்வுல அது வந்து துறவு விவேகானந்த துறவு வந்து 100வது வருஷத்துக்காக அதை நினைவு கூட்டத்துக்காக வந்திருந்தவங்க முனைவர்கள். அவங்க தமிழ்ச்சங்கத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள கண்டிப்பா போக வேண்டிய ஒரு நிகழ்வு வந்து போயிட்டு ஒரு அரை மணித்தாலும் பிந்தித்தான் இன்றைக்கும் வந்து உங்களோட கேட்க வந்தது. இருந்தாலும் அந்த அரை மணித்தாலும் ஒரு நல்ல பயன்பாடுடையதாக, உண்மையிலே சிறந்ததாக, அறியாத கருத்துக்களும் அறிஞ்ச கருத்துக்களுமாக நிறைஞ்சிருந்தது ஐயா. வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்க வந்து எங்களுக்கு இந்த இப்படியான இதுகளை தொடர்ந்து செய்யுங்க. நாங்க இயன்றளவு நெஞ்சு அதுல பயனை பெற்றுக் கொள்வோம். ஏதோ இறைவன் திருவருள் காலம் வழிவிட்டால் இப்ப ஏதோ இருக்குல்ல கொஞ்சம் வேலைப்பாடுகள் இல்லாம இருக்கு. அங்கால கோயில் பொங்கல் அதுகள் வந்தால் அதுக்கு 2 கிழமையில் போயிரும். அப்படி சிலது தெரியாத வேலைப்பழுக்கள் சிலதுகள் அதுக்குள்ள ஒதுக்கி கிறுக்கி செய்யக்கூடியதை பெருமாண்ட திருவருளோட செய்வோம். நாங்கள் மற்ற ஆக்களுக்கும் இப்ப நாங்கள்
சிவபுராணத்தை நான் நிறைவு செய்த பிறகு மற்றாக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் பிரிச்சு நாங்கள் தருவோம். அதை முன்னுக்கே நாங்கள் இப்ப ஆனந்த மிஸ்ஸோட கதைச்சிருக்கிறேன். கதைச்சு அதை பிரிச்சு தருவோம். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லது. நாங்களும் செய்து பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஆனா உங்களளவுக்கு வராது. ஒன்று சொன்னீங்களே, எல்லாம் சிவபூசை செய்தவங்களுக்கு தான் அந்த தேஜஸ் அது வந்து புரியும்ன்றதுல. அப்ப நீங்க அந்த 13 விக்கிரகங்களுக்கும் இந்த இது பிரதம சிவாச்சாரியாராக இருந்து செய்திருக்கிறீர்களா, அவர் உள்ளென்று உணர்த்திருக்காரு. உங்களுக்கு அந்த உணர்ச்சி பெருக்கினாலே இன்னும் நீங்களா செய்தன்ற கூட உணர்வு இல்லாம செய்திருக்கீங்களா, அதுக்கு என்ன நீங்க விரதி வாரம் செய்தீங்க? இப்பவே நினைச்சு பார்த்தால் அது என்னன்னு செய்தன்னு எனக்கே மர்மமா கிடக்கு. அதுக்கு இந்த பிரதி உபகாரம், அதாவது அந்த தந்ததும் தன்னை கொண்டதும் தன்னை என்று மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி சார். அப்ப நீங்க அவருக்கு என்ன நன்றி தானே செலுத்துறீங்க? பணி ஒரு பக்கம், நன்றி தானே செலுத்தணும். அப்ப நன்றின்றதுங்கிற சமயத்துல எங்களுக்கு 12 மாதங்களும் நினைவு கூறுதலும் நன்றி செலுத்துதலும் தானே. 12 மாதம் ஒவ்வொரு விசேடங்களை தந்து சமயர்களாக இருக்கிற நீங்க இந்த விசேடங்களுக்குள்ளால சிவபெருமானுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லது நினைவு கூறுங்கள். இது ரெண்டும் தானே சமயத்தினுடைய தாற்பயம், அடிப்படை. நன்றி சொல்றது பிள்ளையாண்டு அல்ல. இப்ப நான் அப்ப ஐலன்சர் கேட்டேன்னா அந்த நன்றி மேலான பரம்பரை நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கான்றது எங்களுக்கு. ஆனா அந்த எங்களை அறியாம அந்த பணிவிலே எங்களுக்கு நன்றி வரும். ஏன்னா அந்த முதல் நாங்கள் பரம்பொருள் தானே நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்தாம நாங்கள் ஒன்றை செய்யலாது. ஆனா அந்த அது சுவாமிக்கு மேலான ஒரு நிலை. நாங்க இப்ப உதாரணமா இப்ப எங்க போனாலும் எங்க வேண்டாலும் நன்றி சிவனே நன்றி சிவனே இந்த அளவுக்கு என்ன வச்சுட்டு அங்க கொண்டு வந்து சகலதுக்கும் கடைசி குளிக்கிறதுக்கு கூட படுத்துட்டு எழும்பக்குள்ள கூட சமையல் செய்யக்குள்ள எல்லாத்துக்குமே நன்றியும் அதை நினைவு திரும்ப இருக்கா நினைக்கிறதும் கிடந்த நாளாந்த ஒரு சுவாசமாகி போயிட்டு சுவாசத்தோட வாரமாகி அந்த நன்றி போயிட்டு வந்துட்டு சார். அது அப்படித்தான். இந்த என்னத்தை விஷயம் நடந்தாலும் எங்கட வள்ளுவரை சொல்லி போட்டாதான் என்னன்று கொன்றார்க்கும் இல்லை செய் நன்றி கொன்ற மேற்கண்டு. அந்த நன்றி என்றது எங்கட சமயத்திலே வந்து ஜீவராசிகள் உட்பட நாங்கள் எல்லாத்திலேயும் ஒரு முதன்மையா தானே பாக்குறோம். ஆமா, நன்றிதான். அது எல்லாத்துக்குமே நன்றி சிவனே நன்றி சிவனே நன்றி முருகான் எல்லாத்துக்குமே சொல்லியே இந்த வாய் எங்கட மூச்சு விடுற மாதிரி இறைவனுக்கு சொல்லிக்க அந்த பணிவோட சேர்ந்த நன்றிதான் சுவாமி ஏற்றுக்கொள்வார். சிறங்குவார் வீட்டின் சிரோன் கடல் இந்த பணிவோட சேர்ந்த நன்றி. இப்ப நாங்கள் வந்து சும்மா ஆசியுரை சொல்லியக்கல அதுகளுக்கு நன்றியை சொல்றோம். முதல்ல இந்த அளவுக்கு மங்களை வழி நடத்திய பரம்பொருள் அதுக்கு நன்றி என்று சொல்லி மிச்சாக்களுக்கு எல்லாரும் நன்றி செலுத்துறோம். ஆனால் முதல் கட்டத்துல போய் என்ன செய்யறேன்? இப்ப நான் எல்லாம் உலகம் செய்துட்டு காப்பையை விட்டு கொண்டு போய் மூலஸ்தானத்துல வச்சுட்டு சுவாமியின் பாதத்தை தொட்டு சுவாமிக்கு நன்றி செலுத்துறோம். பெற்றமோ அனிக்க பெற்ற மாதிரி சுவாமி. அப்ப அந்த பணியேக்கதான் அந்த நன்றி வரும். அப்ப அந்த சுவாமியின் விஷயத்துல சுவாமியின் விஷயத்துல இந்த ரெண்டும் வரும். பணிவும் பணிந்து நன்றி சொல்ற வரும். ஆனால் மற்ற எல்லா மாதிரி நான் அப்படி சொல்ல மாட்டேன், சும்மா நன்றின்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் சுவாமிக்கு மட்டும் அந்த எந்த குருக்கள் யார் விழுந்து வணங்குவார்கள். அப்ப அந்த பணியேக்கதான் அந்த நன்றி. சுவாமி அதைத்தான் எங்கட தலை போய் அவற்ற பாதத்துல படைக்குள்ள நன்றியை சொல்றோம். அப்ப நாங்கள் குருவுக்கும் அதை செய்யறோம். குருவுக்கும் அந்த குருவின் பாதத்தை விழுந்து பணிஞ்சு கொண்டு நன்றி ஐயான்றோம். அப்ப அந்த பணிவோட சேர்ந்த நன்றி தான் இறைவனுக்கு உயர்ந்ததாயிருக்கு மற்றதுல விட. அதான் அந்த உண்மையும் அதான் அப்படிதான். நீங்க சொன்ன பொங்கல்ன்றது எந்த கோயில்ல எந்த ஊர்ல ஐயா? அது எங்கட பரணியில தானே, எங்கட பரம்பரை கோயில் தானே. எங்கட 1000 வருஷத்து மேல பரம்பரை கோயில். அது ஒரு ட்ரெடிஷன், அது ஒரு மரபு. எங்கட உத்தராயணம் தட்சிணாயனத்துல எங்கட கோயில்லாம் கடைசி இந்த உத்தராயணத்துல கடைசி ஆனியில கடைசி. அதோட சுவாமிகள் பரியரங்கள் எல்லாம் கதிர்காமத்துக்கு யாத்திரை போய்
கதிர்காம திருவிழாவில் எல்லாம் பங்கு பெற்றி தீர்த்தமாடி மீண்டும் வருவார்கள் என்பதுதான் முன்னோர்களுடைய வளமை. அதனால மற்ற கோயில் எல்லாம் முதல் முடிஞ்சிருந்தே வைகாதியிலே தொடங்கி முடிஞ்ச உடனே எங்கட கடைசியா பொங்கல் நடக்கும். ஆனி கடைசி வெள்ளித்தான் நாங்க விளக்கு. அதோட கதிர்காமத்துக்கு போய் கதிர்காமத்தில எல்லாம் சுவாமிகள் ஆனந்த கூத்தாடி திரும்ப தீர்த்தமாடி வருங்கள் என்பதுதான் முன்னோர்களுடைய மரம். அப்படி நின்று வாரதுன்னா எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா சரி. சரி, மியூட்ல விட்டுட்டு கதைங்க, யாரோ கதைக்கிறீங்க இங்க கேக்குது. ரெண்டு தெரியும். அப்ப அம்மா வேற எல்லாத்தையும் நிறைய செய்வோமோ? ஆமாம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் திருவாசகம் தான் கேட்டு நாங்கள் நீங்கள் நிறைய எங்களுக்கு வெளியில எல்லாம் போய் புராண கதைகள் திருவிளையாடல் கதைகள் என்று நிறைய சொல்றீங்களங்க ஐயா. மிகவும் நன்றி. ஏதோ இறைவன் திருவருள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி.